بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த அழகான வாக்குறுதியோட அன்பான சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏக இறைவனுடைய ஈடு இணையே இல்லாத கருணையால நம்மளோட ரம்ப அவனை மட்டுமே பத்தி நினைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான சபைக்காக நம்மளை தேர்வு செஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம வளமையா செய்யற மாதிரி அல்லாவை பத்தி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்காக நம்ம தேர்வு செய்யப்பட்டது பெரிய கிஃப்ட். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நேரம் முழுக்க அல்லாஹுடைய பார்வையில நம்ம ரொம்ப கண்ணியமானவர்களாக காட்சி அளிப்பது மட்டும் இல்லாம, நமக்காக உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குட்டி ஜீவராசி, அமீபால இருந்து பெரிய யானையா இருக்கட்டும், இல்ல அதையும் தாண்டி பெரிய உருவமா இருக்கக்கூடிய வானவர்களா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தருடைய பேரையும் தனித்தனியா சொல்லி காட்டி அல்லாஹ் கிட்ட நமக்காக பாவ மன்னிப்பு மட்டும் இல்லாம நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நமக்காக பிரார்த்தனை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அருளை ஏக இறைவன் நமக்காக வழங்கியிருக்கான் அப்படின்றத நம்ம உணரணும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இன்றைய தினம் நம்ம எதுக்காக இங்க ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் யார் அப்படின்ற அடிப்படையில இது வரைக்கும் நம்ம 4 வகுப்புகளை கடந்து வந்திருக்கோம். முதல் வகுப்புல ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் யார் அப்படின்றது அல்லாஹுடைய பார்வையில எப்படி இருக்கு அப்படின்ற அடிப்படையில ஒரு அறிமுக வகுப்பு பார்த்தோம். ரெண்டாவது, ஒரு பலமான இறை நம்பிக்கையாளருடைய முதல் ஆயுதம் எது அப்படின்னு சொன்னா, அவருடைய உடல் நலமாதான் இருக்கும். அப்ப அமானிதமா இருக்கக்கூடிய அந்த உடல் நலத்தை எப்படிப்பட்ட வகைகள் எல்லாம் நம்ம பேணி பாதுகாக்கணும் அப்படின்ற வழிமுறைகளை பார்த்தோம். ரெண்டாவது, ஒரு இறை நம்பிக்கையாளர் உடல் அளவுல மட்டும் பலமானவரா இருக்கிறது முக்கியம் இல்ல, அதையும் தாண்டி அவருடைய சிந்தனையும் அறிவாற்றலும் பலமானதாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு அறிவார்ந்த சமூகத்தை தான் கட்டி எழுப்பியிருக்காங்க. அப்ப அவங்கள ஃபாலோ பண்ணி வர்ற நம்ம எப்படிப்பட்ட அறிவார்ந்த மனிதர்களாக உருமாற வேண்டும் அப்படின்றதுக்கான வழிமுறைகளை அல்லாஹுடைய கருணையால பார்த்தோம். மூணாவது வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உடலும் அறிவாற்றலும் மட்டும் பலமா இருந்தா போதாது, நம்மளுடைய மனதும் பலமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளருடைய மனசு பலவீனமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெறுமையும் வெற்றிடமும் இருக்கு. அப்ப அந்த வெறுமையும் வெற்றிடத்தையும் அவர் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனதை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்றதுதான் நம்ம மூன்றாவது வழிமுறையா 4வது வகுப்புல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த பலமான இறை நம்பிக்கையாளர் அப்படின்ற இந்த வகுப்புடைய 5வது செஷன்ல அல்லாஹுடைய கருணையால நம்ம ஒன்றிணைச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பலமான ஆன்மாவிற்கு சொந்தக்காரராக ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி திகழ்வது அப்படின்றதான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதரிகளா, நீங்க உங்க கையில நோட்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு, நம்ம சிந்தனை செய்யறதுக்கு இன்றைய வகுப்புல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களோட நம்ம பயணிக்கும் போது மட்டும்தான் இந்த செஷன் பயனுள்ள செஷனா இருக்கும். சரி, இப்ப முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி இல்ல, நம்மளுடைய ரப்பு நம்ம கிட்ட நாளைக்கு ஆகிரால மறுமையில கேட்கக்கூடிய கேள்வி. இப்ப இந்த கேள்விக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சபை இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஆன்மாவும், அது மனிதர்களா இருக்கட்டும், இல்ல விலங்கினங்கள், மரம், செடி கொடிகளா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த இடத்துல நிற்கும். அல்லாஹுடைய அந்த நீதிமன்றத்துல, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு, மறுமை நாள் அன்னைக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் அல்லாஹ் கிட்ட நிற்கும் போது அல்லாஹ் நம்ம கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பானா, நான் உன்னை இந்த பூமிக்கு அனுப்பும் போது பரிசுத்தமான ஒரு தூய ஆன்மாவா தானே அனுப்பிச்சேன். நான் அனுப்பிச்ச அந்த பரிசுத்தமான தூய ஆன்மாவை நீ என்ன செஞ்ச? நான் உன்னை இங்க இருந்து அனுப்பும் போது தூய்மையானவனாக, ஒளி வீசக்கூடியவனாக நான் அனுப்பிச்சேன்ல.
ஆனா நீ என்கிட்ட இப்ப திரும்பி வந்திருக்கும் போது எப்படிப்பட்ட நிலையில திரும்பி வந்திருக்க அப்படின்றதுதான் அந்த மொத்த விசாரணையுடைய சாராம்சமா இருக்கட்டும். அன்பான சகோதரிலாம், இந்த கேள்விய நமக்கு நாமளே ஒரு நிமிஷம் கேட்டு பார்ப்போமே. நபிசுல்லாசம் சொல்றாங்க, அல்லாஹ் நம்மள இந்த பூமிக்கு அனுப்பும் போது ஒவ்வொரு ஆன்மாவையும் ஃபித்ரா அப்படின்ற தூய்மையான நிலையில தான் அனுப்பிச்சதா சொல்றாங்க. ஆனா அந்த தூய்மையான நிலையில அனுப்பப்பட்ட ஆன்மாவை ஒரு முஸ்லிமாவோ இல்ல ஒரு நெருப்ப வணங்கியாவோ ஒரு யூதனாவோ மாற்றுறது அவங்களோட பெற்றோர் தான். இது ஹதீதுடைய அடிப்படையா இருந்தா கூட இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அல்லாஹ் நம்மள அவ்வளவு சுத்தமா அனுப்பிச்சான்ல, அல்லாஹ் நம்மள அவ்வளவு தூய்மையா அனுப்பிச்சான்ல, ஆனா நம்ம எல்லாம் கிட்ட திரும்பி போகும்போது அதே பரிசுத்த தன்மையோட அதே கலங்கமே இல்லாத ஆன்மாவோட திரும்பி கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தயாரான மனிதர்களா நம்ம இருக்கோமா அப்படின்றதான் நமக்கான கேள்வி. அப்ப ஒரு பலமான இறை நம்பிக்கையாளரா இருப்பதற்கு அவருடைய உடல் நலம், அறிவாற்றல், மன பலம் அதோட சேர்த்து ஆன்மாவின் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பலம் அவருடைய பலமான ரூஹ்ல தான் இருக்கு. உடல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அதுல ஆன்மா பலவீனமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அஸ்திவாரம் பலமான அஸ்திவாரம் சரியா போடாத ஒரு பெரிய கட்டடத்துக்கு ஒப்பானது. அப்ப சின்னதா ஒரு புயல் காத்து அடிச்சாலோ இல்ல சின்னதா ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டாலோ ஒரு மழை பெஞ்சா கூட அஸ்திவாரம் பலமா இல்லாத அந்த கட்டிடம் என்ன செய்யும்? சரிஞ்சு விழுந்துரும். ஆனா உடல் ஒருவேளை கொஞ்சம் பலவீனமா இருந்தாலோ இல்ல நம்மளுடைய மனசு லேசா பலவீனமா இருந்துட்டா கூட நம்மளுடைய ஆன்மாவின் பலம் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது கண்டிப்பாக அந்த பலமான ஆன்மா இந்த பலவீனமான உடலை கூட சொர்க்கத்துக்கு கட்டாயம் கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருக்கும். இப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஃபித்ராவாக பரிசுத்தமான நிலையில அனுப்பப்பட்ட இந்த ஆன்மாவை நம்ம உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஃபித்னாக்களால எப்படி கலங்கமாக்கி வச்சிருக்கோம் அப்படின்ற ரியலைசேஷனோட சேர்ந்து ஃபித்ராவாக வந்த ஆன்மாவை ஃபித்னால இருந்து பாதுகாத்து எப்படி திரும்பி அல்லாஹ் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஃபித்ரா அப்படின்ற அந்த பரிசுத்தமான நிலையில எடுத்துட்டு போக போறோம் அப்படின்றதான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புடைய முழு தொடர்ச்சியா இருக்க போகுது. அப்ப இன்னைக்கு வகுப்புல நம்ம 4 முக்கியமான தலைப்புகளை பார்க்க போறோம். 4 முக்கியமான தலைப்புகள் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்மளுடைய ஆன்மாவுடைய உண்மை நிலை என்ன, அது ஆரம்பத்துல இந்த பூமிக்கு வரும்போது எப்படிப்பட்ட நிலையில வந்துச்சு அப்படின்ற அந்த புரிதலை தான் நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ முதல் பகுதி அண்டர்ஸ்டாண்டிங் த சோல்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட், நம்ம ஆன்மாவின் உண்மை நிலை என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்க போறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த உண்மை நிலை என்ன, அது ஒரு பரிசுத்தமான நிலை. அப்ப அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, அந்த பரிசுத்தமான நிலையை கலங்கமாக்கக்கூடிய ஆன்மாவின் நோய்கள் என்ன அப்படின்றதும், அந்த நோய்களுக்கு இஸ்லாம் கூறக்கூடிய நிவாரணம் என்ன அப்படின்றதான் ரெண்டாவது தலைப்புல பார்க்க போறோம். மூணாவது தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தூய்மையான ஆன்மா நோய் நிரம்பி நிவாரணம் கிடைச்சதுக்கு அப்புறமா ரொம்ப பலமான நிலையில இருக்கும் போது எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உருவாகக்கூடியவங்களா இருந்தாங்க, பலமான ஆன்மாவுக்கு சொந்தக்காரங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றதுதான் மூணாவது தலைப்புல நம்ம பார்க்க போறோம். நாலாவது தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மாவுடைய இறுதி பயணம் என்ன, இந்த ஆன்மாவுடைய நிஜமான பயணம் தான் என்ன, அது எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அப்ப அன்பான சகோதரிகளா, இப்ப இன்னைக்கு ஆன்மாவுடைய இந்த முழு பயணத்தையும் அது எங்க ஆரம்பிச்சிச்சு, அது எங்க போய் முடிய போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிஜமாவே நம்மளுடைய ஆன்மாவுடைய நிலை இன்றைய தேதியில, இன்னைக்கு டிசம்பர் 20, 2025, நம்மளுடைய வயசு என்னவாக இருக்கட்டும், நான் ஒரு 12 வயது சிறுமியாக இருக்கலாம், இல்ல நான் ஒரு 60 வயது பெரியவங்களா இருக்கலாம். என்னுடைய வயது என்னவாக இருந்தாலும் இன்றைய தேதியில் என்னோட ரப்ப அனுப்பிச்ச என்னுடைய ஆன்மா இன்னைக்கு அதோடைய கண்டிஷன் என்ன அப்படின்றத நமக்கு நாமளே ஒரு சின்னதா ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுத்துக்கும் போது, நான் இன்னைக்கு இப்படி இருக்கேனா, அப்ப நான் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் கடைசி இலக்க போய் அடையிறதுக்கு நான் இன்னும் என்னென்ன முயற்சி செய்யணும் அப்படின்ற அந்த கேப்பை நம்மளால அழகா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புறேன். அப்ப நீங்க எல்லாரும் ரெடி தானே இந்த அசஸ்மெண்ட்டுக்கு?
ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி. இப்ப நீங்க வந்து எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுடைய நோட் புக்கு, பென் எல்லாத்தையுமே வந்து கீழ வச்சுருங்க. இது வெறும் 10 கேள்விகள் தான். உங்கள சுத்தி எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம். நான் கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ நீங்க அமைதியா மனசார நெனச்சு பார்க்கணும். உங்களுக்கு நீங்களே உண்மையாக கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். இதுல எந்த பாலிஷும் வேண்டாம், எந்த பெயிண்டிங்கும் வேண்டாம். இந்த பதில் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன, இவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன, அப்படிலாம் இப்ப யாருமே இருக்க போறதில்ல. இப்ப இந்த கேள்விகள் மட்டும் தான் என்னுடைய சைட்ல இருந்து வரும். ஆனா, பதில் சொல்ற இடத்துல உங்களோட ரப்பும் நீங்களும் மட்டும் தான் இருக்க போறீங்க. இப்ப அல்லாஹ்வ சாட்சியா வச்சு நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லி பாருங்க. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப முதல் கேள்வி, கடைசியா நீங்க எப்ப சுஜூதுல அழுதீங்க? சஜ்தா செய்யும் போது கடைசியா நீங்க எப்ப அழுதீங்க? உங்களுடைய தேவைகளாலேயோ, உங்களுடைய வலிகள்னாலேயோ இல்ல, ரப்பே எந்த தகுதியுமே இல்லாத எனக்கு நீ எவ்வளவு குடுத்திருக்க அப்படின்ற நன்றி உணர்வுலயும், அல்லாஹ் மீதான அளவே இல்லாத அன்பாலையும் எப்ப நீங்க சஜிதால கடைசியா அழுதீங்க? இது முதல் கேள்வி. உங்களோட உங்களோட கண்கள் மூடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்னும் டீப்பான ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதனால கண்ண தயவு செஞ்சு மூடிக்கோங்க. சரியா? சரி. 2வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு குர்ஆன் வசனம் ஞாபகமா இருக்கா? அது எப்படிப்பட்ட குர்ஆன் வசனம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்த வந்து வாசிக்கும் போதோ, இல்ல யாராவது ஓதுறத கேட்கும் போதோ, அல்லாஹ் உங்ககிட்ட நேரடியா பேசுறான் அப்படின்றது தோணுன மாதிரி, அப்படின்ற சிந்தனை ஏற்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு குர்ஆன் வசனம் இருக்கா? ச்சே! அல்லாஹ் இது நமக்காகவே எழுதின மாதிரி இருக்கே! இது மூலமா அல்லாஹ் நம்மகிட்ட நேரடியா பேசுறானே அப்படின்னு சொல்லி உங்கள நினைவுபடுத்தின குர்ஆன் வசனம் ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு வசனம்னா கூட ஓகே. அத உங்களால இப்ப ஞாபகப்படுத்த முடியுதா? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் வந்து நினைவுல வருதா? என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஏதாவது ஒரு துவா கேட்டிருப்போம். ச்சே! இந்த துவா சாத்தியமே இல்ல. இது எப்படி நடக்கும்? அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு துவா கேட்டிருப்போம். ஆனா அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லும்போது, நீ நீ வந்து 1 தானே கேட்ட. நான் உனக்கு 100 குடுக்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி, நம்ம கேட்ட துவாவ 100 மடங்கா அள்ளி குடுத்த ஏதாவது ஒரு துவா ஞாபகம் இருக்கா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து வெறும் கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி தான் துவா கேட்டிருந்திருப்போம். ஆனா அல்லாஹ் கடன மட்டும் அடைச்சது இல்லாம, பிறருக்கு உதவி பிறருடைய கடன அடைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொருளாதார ரீதியில பெரிய பணக்காரன் ஆக்குன மாதிரி, அந்த மாதிரி நான் கேட்கிறேன். அப்ப ஒரு துவா நம்ம கேட்டத விட அல்லாஹ் பல மடங்கு அள்ளிக் கொடுத்த அந்த ஒரு துவா. அந்த நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கைகள உணர்ந்த நினைவிருக்கா? 4வது கேள்வி, சில நேரங்கள்ல நம்மளுடைய மனசுக்கு தோணும் தானே, ச்சே நான் அல்லாஹ்விட்ட ரொம்ப தூரமா இருக்கேனோ! ஏன் என்னுடைய தொழுகையில உள்ளட்சமே இல்ல? ஏன் குர்ஆன் ஓதும்போது எனக்கு அழுகை வரல? ஏன் திக்ர் செய்றதுக்கு தனியா என்னால நேரம் செலவு செய்ய முடியல? நான் அல்லாஹ்விட்ட ரொம்ப தூரமா இருக்கேனா? அப்படின்ற சிந்தனை வரும்போது, திடீர்னு ஏதாவது ஒரு அருள் மூலமாவோ, இல்ல ஏதோ ஒரு ஆபத்து மூலமாவோ, இல்ல ஏதோ ஒரு நோய் மூலமாவோ, நீ என்னை விட்டு தூரமா இல்ல. நான் உன் கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் நம்மள உணர வச்ச ஒரு நாள் நினைவிருக்கா? 5வது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
ஏதாவது ஒரு சின்ன செயலை, அது ஒரு சின்ன நம்மளுடைய அண்டை வீட்டாரை பார்த்து நம்ம செய்யற சின்ன புன்னகையா இருக்கலாம். இல்ல கோவம் வரும்போது ரசுல்லா கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை கட்டுப்படுத்தின நேரமா இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த ரகசியமா அல்லாவுக்காக மட்டுமே செஞ்ச அந்த ஒரு செயலா இருக்கலாம். இவ்வளோ ஏன் தண்ணி குடிக்கும் போது சரி ரசுல்லா உட்கார்ந்து தானே தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சின்னதா உட்கார்ந்து தண்ணி குடிக்கக்கூடிய அந்த நேரமா இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு சின்ன செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மளுடைய வாழ்க்கையில நினைவுபடுத்தின ஞாபகம் இருக்கா? 6வது கேள்வி. சில நேரங்கள்ல கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிருப்போம். எதுக்குடா உயிர் வாழ்றோம் அப்படின்ற மாதிரியோ, இல்ல சில நேரங்கள்ல நம்மள சுத்தி நிறைய மனிதர்கள் இருந்தா கூட நம்ம கூட யாருமே இல்லையோ, நம்ம தனியாவே இருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஒரு தனிமையோ, அப்படி ஒரு வழி இருக்கும் போது ஒரு அற்புதம் நடந்த மாதிரி, நீ தனியா இல்ல, நீ உடைஞ்சிருந்தா கூட என்னுடைய பார்வைக்கு நீ அழகா தான் இருக்க, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அருகாமைய நம்மளால உணர முடிஞ்சிருக்கா? 7வது கேள்வி. அல்லாஹ்வுடைய படைப்புகள பார்த்து கடைசியா எப்ப பிரமிப்பா உணர்ந்திருக்கீங்க? எப்ப ஆச்சரியப்பட்டிருக்கீங்க? அது ஒரு சின்ன சூரிய உதயமா இருக்கலாம். இல்ல ஒரு முழு நிலவா இருண்ட வானத்துல இருக்கக்கூடிய ஒரு முழு நிலவா இருக்கலாம். இல்ல ஒரு குழந்தையோட சிரிப்பா இருக்கலாம். இல்ல ஒரு ஒரு இலையோடைய அழகான வடிவமா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கட்டுமே. ச்சே! எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளன்! பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு எப்படி படைச்சிருக்கான் இந்த ரப் அப்படின்னு சொல்லி அவனுடைய படைப்பாற்றல நினைச்சு கடைசியா நீங்க எப்ப ஆச்சரியப்பட்டிருக்கீங்க? அப்படி ஏதாவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அப்படின்றதுதான் இந்த கேள்வி. 8வது கேள்வி. ஏதாவது ஒரு பாவத்தை யோசிச்சு பாருங்களேன். அது எப்படிப்பட்ட பாவம் அப்படின்னு சொன்னா, செய்யக்கூடாது ரப்பே இனிமே நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட நம்மள அறியாம நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாம திரும்பி திரும்பி போய் புதகுழியில விழுந்த மாதிரி அந்த பாவத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ திரும்பி திரும்பி செய்யற மாதிரி ஏதாவது ஒரு பாவத்தின் பக்கம் நீங்க அடிக்கடி போயிட்டே இருக்கீங்களா? அப்படி திரும்பி திரும்பி பாவம் செஞ்சா கூட ச்சே! எவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்கு. செய்ய மாட்டோம்ன்னு சொல்லி திரும்பி இதையே செய்றோமே! அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியில இருக்கும்போது, நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, நீ இந்த பூமி அளவு பாவம் செஞ்சாலும் சரி, வானத்தளவு மன்னிப்போட நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பின் கருணையை உணர்ந்திருக்கீங்களா? 9வது கேள்வி. ஒருவேளை இன்னைக்கு நைட்டு நம்ம அல்லாஹ்வ சந்திக்க போறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்துக்காக ரப்பே நான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட் அல்லாஹ்வ சந்திக்கும் போது எந்த விஷயத்துக்காக நீங்க நன்றி செலுத்த போறீங்க? ரப்பு கிட்ட நேரடியா நன்றி சொல்ல போறீங்க? கடைசி 10வது கேள்வி. அன்பான சகோதரிகளா, ரொம்ப நேர்மையான மனசோட பதில் சொல்லலாம். நமக்கும் அல்லாவுக்கும் நடுவுல இப்ப தடையா இருக்கு அப்படின்னா, தடையா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. அது நம்ம சொல்லக்கூடிய பொய்களா இருக்கலாம். இல்ல நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய டிவி சீரியல்களாக இருக்கலாம்.
இல்ல எந்த ஈகோவா வேணா இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் நடுவுல தடையா இருக்கு, முட்டுக்கட்டையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்த யோசிச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில எந்திரிக்கும் போது இந்த தடையான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பொய் சொல்ற பழக்கமே போயிடுச்சு. வெறும் உண்மையாளனா நீங்க மாறிட்டீங்க. இல்ல டிவி சீரியல்கள்ல நேரம் வீண்வரையம் செய்யக்கூடிய பழக்கமே போயிருச்சு. இல்ல அப்படின்னு சொன்னா ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்கு அநீதம் செஞ்சவங்களுக்கு கூட மன்னிக்க கூடிய ஒரு மனசு வந்துருச்சு. அப்ப காலையில எந்திரிக்கும் போது இதெல்லாம் போயிருச்சு அப்படின்னா உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, கண்களை நீங்க திறந்துக்கலாம். இந்த 10 கேள்விகளுக்குமான பதில் நம்மளுக்கு இப்ப என்ன காட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, நிஜமாவே அல்லாஹ் ரொம்ப சுத்தமா அனுப்பிச்ச ஃபித்ராவுடைய நிலையில அனுப்பிச்சக்கூடிய நம்மளுடைய ஆன்மா எப்படிப்பட்ட நிலையில இப்ப இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி, ஒரே ஒரு பாவம் செய்யும் போது இதயத்தில் ஒரே ஒரு கரும்புள்ளி விழுது. அப்ப அதே இது பாவ மன்னிப்பு கேட்கும் போது அந்த கரும்புள்ளி மறைஞ்சு இதயம் பரிசுத்தமாகுது. ஆனா திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டே இருக்கும் போது அது துருப்பிடிச்ச ஒரு இரும்பை போன்று ரொம்ப பலவீனமானதாகவும் ரொம்ப கருமையானதாகவும் மாறிடுது. இப்ப நம்மளுடைய இதயத்துடைய நிலை துருப்பிடிச்சதா இருக்கா? இல்ல அந்த துருவ சரி செஞ்சுக்கிறதுக்கான பலத்தோட நம்மளுடைய உள்ளம் இருக்கா? அப்படின்றதுக்கான சின்ன ரிஃப்ளெக்ஷன் தான் இது. இப்ப இவ்ளோ விஷயம் நம்ம பேசணும்ல. இவ்ளோ விஷயத்துல சிலர் வந்து அழுதுருக்கலாம். சிலருக்கு வந்து ரொம்ப வலி ஏற்பட்டிருந்திருக்கலாம். இல்ல சிலருக்கு வந்து, என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கோம். அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கோமா?" அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே நொந்து கொள்ளக்கூடிய நிலையும் இருக்கலாம். அன்பானவர்களே, இவ்ளோ இந்த 10 கேள்விக்கும் எல்லாம் நேரடியா வந்து நம்மகிட்ட பதில் சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த 10 கேள்வி இருக்குல்ல, இந்த 10 கேள்வியில நிறைய கொஸ்டின் பெயின்ஃபுல்லான கொஸ்டின் தானே, வலி மிகுந்த கொஸ்டின்ஸ் தானே. இப்ப இந்த வலி மிகுந்த இந்த கேள்விகளுக்கு அல்லாஹ் நேரடியா வந்து பதில் சொன்னா எப்படி இருக்கும்? யாருக்காவது இதை கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? ரப்பே, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், உன்னை விட்டு நான் ரொம்ப தூரமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரப்பு நேரடியா வந்து பதில் சொன்னா எப்படி இருக்கும்னு நான் கேக்குறேன். அது என்ன பதிலா இருக்கும்? அந்த பதிலை கேட்கும்போது நம்மளுடைய இதயம் எப்படிப்பட்ட ஒரு அழகான நிலைக்கு வந்து உயரமாயிருக்கும்? ரொம்ப நிம்மதியா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். வேற இதயம் அப்படியே நின்னு போயிடும். ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். இதயம் நின்னு போறதுக்கோ, இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளோட குற்ற உணர்ச்சிய அதிகரிக்கிறதுக்காகவோ இப்ப நான் அத சொல்லப் போறதில்ல. ஆனா, நிஜமாவே ஒரு அழகான நிம்மதிய நம்மளுடைய ஆன்மா நம்பிக்கைய இழந்துற வேண்டாம் அப்படின்றதுக்காண்டி, இந்த பதில வந்து நான் உங்களுக்காக சொல்றேன். இப்ப இந்த 10 கேள்விகள்ல இருந்த வலி நிறைந்த இந்த விஷயங்களுக்கு அல்லாஹ் நேரடியா வந்து பதில் சொன்னா, அந்த பதில் இப்படிதான் இருக்கும். இது வந்து குர்ஆன் மற்றும் ஹதீதுடைய அடிப்படையில இருந்து கலெக்ட் பண்ண ஒரு கம்போஷர் தான். இது வந்து கற்பனையாக இருந்தா கூட குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில வச்சு எடுத்ததுதான். ஓகேவா? அப்ப இத்தனை விஷயத்துக்கு அல்லாஹ்வுடைய பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அன்பான அடிமையே, எனக்கு தெரியும். நீ இப்ப என்னை விட்டு ரொம்ப தூரமா உணர்ற அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு தெரியும். உன்னுடைய மனசு துருப்பிடிச்சு போயிருக்கு. உன்னுடைய இதயம் பாவங்களாலும், இல்ல திரும்பி திரும்பி உன்னை அறியாமையே போய் செய்யக்கூடிய அந்த தப்பான செயல்களாலையும் ரொம்ப கனத்து போயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். அல்லாஹ் கிட்ட திரும்பி நம்மளால நெருங்கிடவே முடியாதோ அப்படின்ற உன் மனசுல இருக்கக்கூடிய வேதனையுடைய கேள்விய என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, நீ ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. நீ என்னை விட்டு தூரமா இருக்கேனா அப்படின்னு நினைக்கிறல்ல, அந்த நினைப்பே நான் கொடுக்கக்கூடிய ஒரு gift தான். ஏன் அப்படின்னு சொன்னா, உயிருள்ள இதயத்துக்கு தான் அல்லாஹ் விட்டு தூரமா இருக்கோ அப்படின்ற அந்த கவலையே ஏற்படும். செத்துப்போன இதயத்துக்கு அல்லாஹ் அப்படின்ற அந்த விஷயமே மறந்து போயிரும். அவங்க என்ன மறந்துட்டனால
நானும் அவங்கள மறந்துடுவேன். அவங்கள மறக்கிற மாதிரி அறிவில்லாத விஷயங்களை செய்யற நிலையிலேயே அவங்கள நிரந்தரமா விட்டுருவேன். ஆனா உனக்கு என்னை விட்டு தூரமா இருக்கியோ அப்படின்ற அந்த கவலை இருக்குல்ல, அந்த கவலைய நான் தான் உனக்கு கிஃப்டா கொடுத்திருக்கேன். என்னை நேசிக்கிற இதயத்துக்கு மட்டும்தான் என்னை பிரிஞ்சிருக்கக்கூடிய வலியுடைய வேதனை தெரியும். என்னுடைய அன்பான அடிமையே, உன்னுடைய இதயம், உன்னுடைய ஆன்மா இன்னும் உயிரோட தான் இருக்கு. உன்னுடைய ஆன்மா உயிரோட இருக்கிறனாலதான், உன்னுடைய மனசுல அந்த வலி இருக்கிறனாலதான் என்னை பத்தி மட்டுமே நினைக்கக்கூடிய இப்படி ஒரு சபைக்காக நான் உன்னை தேர்வு செஞ்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு ஓரத்துல அடிக்கடி பாவம் செஞ்சுட்டா கூட, ஏதோ ஒரு ஆன்மாவுடைய ஓரத்துல நீ என்ன நினைச்சிட்டே இருக்கிறத நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். நான் உன்னை பரிசுத்தமா அனுப்பிச்சேன்ல, அந்த ஆன்மா, அந்த ஃபித்ரா உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறது நான் உன் மேல வச்சிருக்கக்கூடிய நேசத்துடைய அடிப்படைதான். என்ன நீ நினைக்க மாட்டியா அப்படின்னு நான் கூப்பிடுறது உனக்கு கேட்டுச்சுதானே? உனக்கு அது கேட்டனாலதான் என்னை மட்டுமே நினைக்கக்கூடிய இப்படிப்பட்ட சபைகளுக்காக நான் உன்னை தேர்வு செஞ்சிருக்கேன். அதனாலதான் என் பக்கம் நெருங்கி வர்றதற்கான வாய்ப்பாக உனக்கு நான் நிறைய வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கையில நான் தந்துட்டே இருக்கேன். என்னுடைய அன்பான அடிமையே, நீ என்கிட்ட திரும்பி வா. நீ பரிபூரணமா கலங்கமே இல்லாம பரிசுத்தமா திரும்பி வான்னு நான் சொல்லல. நீ பர்ஃபெக்டா இல்லைன்னா கூட என்கிட்ட திரும்பி வரணும் அப்படின்ற உன்னுடைய மனசு இருக்குல்ல, அந்த மனசோட நீ என்கிட்ட திரும்பி வா. நீ இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில இருக்கியோ, உடைஞ்சோ செதஞ்சோ அழுக்காவோ இல்ல கலங்கமாவோ கனமாவோ, நீ எப்படி இருந்தாலும் சரி, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். உன்னுடைய தழும்புகளோட சேர்ந்து என்கிட்ட வா. நீ எப்படிப்பட்ட அவமானத்துல மாட்டி இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு பெரிய குழப்பத்துல நீ சிக்கி இருந்தாலும் சரி, உனக்காக உன்னோட ரப் நான் காத்துட்டு இருக்கேன். நீயே உன்னை சரி செஞ்சுக்கணும்னு நான் விரும்பல. நீ என்னை நோக்கி மட்டும் வந்தா போதும். உன்னை சரி செய்யறதுக்காக நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு மனப்பூர்வமான கண்ணீர், ஒரே ஒரு உண்மையான துவா, இல்ல ஒரே ஒரு சுபஹான் அல்லாஹ் உன்னுடைய உயிரோட இருக்கக்கூடிய இந்த இதயத்துல இருந்து வந்தா போதும். அவ்வளவுதான். நீ பெருசா கஷ்டப்பட வேண்டாம். ஒரே ஒரு படி மட்டும் எடுத்து வை, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். என்னுடைய இந்த கருணையுடைய வாசல் உனக்காக திறந்திருக்கு. இது எப்பயுமே உனக்காக திறந்திருக்கும். உன்னுடைய உயிர், உன்னுடைய தொண்டைக்குழியை அடையிற வரைக்கும் என்னுடைய அன்புடைய வாசலும் மன்னிப்புடைய வாசலும் உனக்காக எப்பயுமே திறந்திருக்கும். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நீ எடுத்து வச்சா போதும். நீ ஒரு அடி எடுத்து வைக்கும் போது நான் உன்னை நோக்கி ஓடி வரக்கூடிய உன்னுடைய கருணையான இறைவனாயிருக்கேன். அதனாலதான் உன்னுடைய தூதருடைய இந்த ஹதீதை உனக்கு நான் இப்ப நினைவுபடுத்த விரும்புறேன். யார் அல்லாஹ்வின் நோக்கி ஒரு சான் தூரம் நெருங்குகிறாரோ அவரை நோக்கி அல்லாஹ் ஒரு முழம் தூரம் நெருங்குகிறான். யார் இறைவனை நோக்கி ஒரு முழம் தூரம் நெருங்குகிறாரோ அவரை நோக்கி இறைவன் 2 விரிந்த கைகளுக்கு இடையேயான தூரம் அளவுக்கு நெருங்குகிறான். யார் இறைவனை நோக்கி நடந்து வருகிறாரோ அவரை நோக்கி இறைவன் ஓடி வருகிறான் அப்படின்ற அந்த ஹதீத் குட்சிய நானே சொல்லியிருக்கேன். அதனால என்னை நோக்கி நீ ஒரே ஒரு அடி எடுத்து நடந்து வைக்க முயற்சி செய்யும் போது உன்னை நோக்கி நான் ஓடி வர்றேன். என்னோட அன்பான அடியானே, வா, என்கிட்ட நடந்து வா. உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நீ தடுமாறி தடுமாறி நடந்து வந்தா கூட, இல்ல கீழே தடுமாறி நடக்க முடியாத அளவுக்கு உன்னை நீ கிரால் பண்ணி வந்தா கூட
நகண்டு நகண்டு வந்தா கூட உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். உன்னை நோக்கி நான் விரைந்து வரேன். உனக்காக நான் உனக்காக நான் இருப்பேன். உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் உன்னை நேசிச்சிட்டு இருக்கேன். நான் உன்னை மன்னிக்க காத்துட்டு இருக்கேன். எப்படிப்பட்ட அசிங்கமான நிலையில நீ இருந்தாலும் உன்னை அரவணைக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அதனாலதான் உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேரு எதையோ கவனம் செலுத்தும் போது உன்னுடைய இதயத்தை மட்டும் என்னுடைய அன்பின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பை நான் கொடுத்திருக்கேன். உன்னுடைய ஆன்மா என்னுடைய வீட்டுல இருந்து தானே வெளியே போச்சு. அதே வீட்டுக்கு உன்னுடைய ஆன்மாவை ரொம்ப பரிசுத்தமா கொண்டு வர்றதுக்காக என்னுடைய அன்பான அடிமையை உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். என்ன நோக்கி வா. இப்படிக்கு உன்னுடைய இறைவன் அல் வதூத், மிகவும் ஆழமாக நேசிப்பவன். அர் ரஹ்மான், மிகவும் கருணையாளன். அல் கஃபார், மீண்டும் மீண்டும் தடங்கள் இல்லாமல் மன்னிப்பவன். அல் கரீப், உனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் உன்னுடைய இறைவன். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளை, இதுதான் நம்மளுடைய இறைவனுடைய அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்பாளன் தான் நம்மளுடைய ரப்பு. இந்த அன்பை உணராதனாலதான் நிறைய நேரம் நம்மளுடைய மனசு மனிதர்களை நினைச்சே அப்படியே வேதனைப்பட்டு அந்த வேதனையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறது. மனிதர்களையும் பொருளையும் நினைச்சு ஒரு ஆன்மா தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுனாலதான் அது எதுக்காக படைக்கப்பட்டுச்சோ, அது யார்கிட்ட இருந்து வந்துச்சோ, அந்த உன்னத தன்மையை உணராமையே செத்து போயிருது. இப்படி நம்மளுடைய ஆன்மா இருக்க வேண்டாம். அது யார்கிட்ட இருந்து வந்துச்சோ, அது எப்படி வந்துச்சோ, அதே மாதிரி அவங்க கிட்டயே திரும்பி போய் அழகா சேரணும் அப்படின்றதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு இந்த வகுப்புடைய படிப்பினைகளை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற போகக்கூடிய ஒரு நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்ற உண்மையை நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை உணர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னைக்கு கிளாஸஸ்க்கு போகும்போது நிஜமா அது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து அவனுடைய அன்புடைய வெளிப்பாடா நமக்கு கிடைக்க போகக்கூடிய நியமாவா நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். அல்ஹம்துலில்லாஹ். சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? இந்த உணர்வை ஒவ்வொரு உள்ளமும் உணரணும் அப்படின்றதுதான் மொத்த குர்ஆனுடைய சாராம்சம். இந்த உணர்வை தன்னுடைய இறைவனோட தனக்கு இருக்கக்கூடிய பந்தத்தை உணரணும் அப்படின்றதுதான் மொத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுடைய சாராம்சம். இந்த உணர்வை இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனசு உணர்ந்திருக்கா உணரலையா அப்படின்னு தெரியலனா கூட இப்ப இதுதான் அல்லாஹ்வுடைய நிலை. அல்லாஹ்வுடைய கோபம், தண்டனை இதெல்லாம் இதற்கு அப்பாற்பட்டது. ரப்பு சொல்றான்ல, என்னுடைய கோபம், என்னுடைய கருணை, என்னுடைய கோபத்தை மிஞ்சியது அப்படின்னு சொல்றான்ல. சுப்ஹானல்லாஹ். இவ்வளோ ரிமைண்டர்ஸ் கிடைச்சும், இவ்வளவு நினைவூட்டல்கள் கிடைச்சும் என்னைக்கு இதயம் செத்து போகுதோ அன்னைக்குதான் அல்லாஹ் நம்மளை கைவிட்டுறான். ஆனா நம்மளுடைய மனசு உயிரோட இருக்கு அப்படின்றது ரப்புக்கு தெரிகிற காலம் வரைக்கும் அவனை நோக்கி நம்ம போறதுக்கான வழிய, அந்த ரோட் மேப்பை நமக்கு காமிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இப்ப சொல்லுங்க, உங்களுடைய மனசு எப்படி ஃபீல் பண்ணுது? அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியா அழுதுருக்கேன். ரொம்ப அழகான உணர்வுல அழுகை வரும். ஆனா அது வழியில வரும். ஆனா நிம்மதியில வர்ற அழுகை அது ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது தானே. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஆறுதலா இருக்கு, மனப்பூர்வமா இருக்கு. அல்லாஹ் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இப்படிப்பட்ட ஒரு ரப்பு, நம்மளோட ரப்பு இவ்வளோ அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஒரு கருணையாளன், அவ்வளவு ஒரு அன்பாளன். இவ்வளோ ஒரு அன்பாளன் நமக்கு இத்தனை ரிமைண்டர்ஸ் கொடுக்குறான்ல. இப்ப இந்த ஆன்மாவுடைய பயணம், இறைவழியில் இளைப்பாறும் உள்ளம், அந்த கிளாஸ்லயும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடியும் நிறைய நினைவூட்டல்கள் எல்லாம் கொடுத்திருப்பான் தானே. ஒவ்வொரு தடவையும் அந்த ரிமைண்டர்ஸை கேட்கும் போது மனசு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் அதை மறந்துடும் போதோ இல்ல திரும்பி அதெல்லாம் அதை
நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பழைய செயல்கள்லயே போய் நம்ம திரும்பி சிக்கிக்கும் போதோ இது எல்லாத்தையும் நம்ம தவற விட்டுருவோம் தானே. ஆனா இப்ப நம்ம வந்து ஒரு துவா கேட்டுப்போம். என்னுடைய இறைவனே, ரப்பனா லா துஸி குலூபனா பாத இது ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். எங்களுடைய இறைவனே, எங்களுடைய இதயங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பின் அதை வழி தவற செய்து விடாதே. எங்களோட ரப்பே, எங்களுக்கு இந்த மொமெண்ட்ல, இந்த நொடியில ஒரு ரியலைசேஷன் கொடுத்திருக்கேல, ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கேல. எங்களுடைய ஆன்மாவுடைய நிலை எப்படி இருந்துச்சு, ஆனா உன்கிட்ட இருந்து வரும்போது எப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத தாண்டி இப்படிப்பட்ட நிலையில இருந்தா கூட நீ எங்களுக்காக எந்த அளவுக்கு வழிகாட்டி எங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்ற இந்த ரியலைசேஷனை கொடுத்திருக்கேல. உன்னை உணரக்கூடிய இந்த உள்ளத்தை சாகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து அப்படியே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுறா. இந்த கைடன்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம், இந்த வழிகாட்டல நீ காமிச்சதுக்கு அப்புறம் திரும்பி சேத்துலயோ சகதிலையோ விழுந்துடுற மாதிரி ஒரு நிலையை வந்து ஏற்படுத்திடாதுடா அல்லா அப்படின்றதுவா வந்து நம்ம எல்லாருக்காகவும் மொத்த உம்மத்துக்காகவும் கேட்கக்கூடிய மனிதர்களாக வந்து நம்ம இருப்போம். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, நம்மளுடைய உள்ளம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. நம்மளோட ரப்ப இன்னும் நம்மள நேசிச்சுட்டே தான் இருக்கான். அவங்கிட்ட நம்ம திரும்பி வர்றதுக்காக ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்காக நம்மளோட ரப்ப நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இப்படி இருக்கும் போது இவ்வளவு கருணையான இறைவன் கிட்ட அவன் பரிசுத்தமா கொடுத்த அந்த ஆன்மாவை திரும்பி பரிசுத்தமா எடுத்துட்டு போறது நம்மளுடைய கடமை தானே. அது எவ்வளவு பெரிய கிஃப்ட். ரொம்ப நீ எவ்வளவு சுத்தமா கொடுத்துட பாருடா அல்லா, நான் திரும்பி வரும்போது நீ கொடுத்த மாதிரியே நான் கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி அல்லா கிட்ட போய் சொல்லும் போதே எவ்வளவு பெருமையா இருக்கும். இப்ப நம்மளே வந்து நம்மளுடைய பிள்ளைக்கு வந்து என்ன சொல்றோம், ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு விடுறோம்னு வச்சுக்கோங்களேன். காலையில போட்டுட்டு போயிட்டு திரும்பி சாயந்தரம் வரும்போது ரொம்ப அழுக்காக்கிராம ஓரளவுக்கு வந்து அது ரொம்ப கவனமா அதை கையாண்டு போய் வந்து மண்ணுல உட்காந்துராமையோ இல்ல அது ரொம்ப கரை இருக்கக்கூடிய இடத்துல போய் பண்ணிராமையோ அதை ஓரளவுக்கு திரும்பி சுத்தமா போட்டுட்டு வந்து சாயந்தரம் வந்து காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா காலையில நீங்க எவ்வளவு சுத்தமா பளிச்சுன்னு போட்டு விட்டீங்கம்மா, நான் அதே மாதிரி ஓரளவுக்கு நான் சுத்தமா கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களாமா அப்படின்னு சொன்னா நம்மளை விட்டுருங்க, அது வேணா நம்ம துவைச்சுக்கலாம். ஆனா அந்த பாப்பாவுடைய மனசு எப்படி இருக்கும், அம்மா கொடுத்த மாதிரியே நம்ம கொண்டு வந்துட்டோம் பா, அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற அந்த உணர்வு இருக்கும்ல. கிட்டத்தட்ட நம்மளுடைய நிலைப்பாடம் அப்படிதான் சகோதரிகளா. ரபா நீ எவ்வளவு பியூரா கொடுத்த, நான் அதே மாதிரி இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அது ரொம்ப கண்ணங்கரேர்னு இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் சுத்தமா கொண்டு வந்திருக்கேன்டா அல்ல. நீ கொடுத்த மாதிரியே இல்லைன்னா கூட நான் ஏதோ முயற்சி செஞ்சு ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்டா ரப்பே அப்படின்னு போய் நிக்கக்கூடிய அந்த நாளுக்கான அழகான முதல் படிதான் இன்றைய வகுப்பாக இன்ஷா அல்லாஹ் இருக்க போது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இப்ப வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இன்னைக்கு இந்த வகுப்புல வந்து 4 பகுதிகள் இருக்க போது. அதுல முதல் பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆன்மாவுடைய ஒரிஜினலான ஸ்டேட் தான் என்ன, அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றதான் வந்து நம்ம நினைச்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து தன்னுடைய திருமறையில 7வது அத்தியாயத்துல வந்து சொல்லி காமிக்கிறான். 7வது அத்தியாயத்துடைய 172வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நான் வந்து ஆதமையும் அவருடைய சந்ததியினர்களையும் படைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, காலு பலா, ஆமாம் நிச்சயமாக நீயே எங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி எனக்கு சாட்சி சொல்லக்கூடிய பரிசுத்தமான ஆன்மாக்களாக தான் நான் எல்லாரையும் படைச்சேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கிறான். அன்பான சகோதரிகளா, நம்மளுடைய உடல் இந்த பூமிக்கு வந்து அந்த உடலுக்குள்ள நம்மளுடைய ஆன்மா வர்றதுக்கு முன்னாடியே ஆன்மாக்களுடைய உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான உலகத்துல நம்ம எல்லாருமே இருந்திருக்கும். அந்த உலகத்துக்கு பேரு தான் ஆலமுல் அர்வா. அப்ப ஆலமுல் அர்வா அப்படின்ற அந்த உலகத்துல நம்மளுடைய ஆன்மாக்களை எல்லாத்தையும்
உலகத்துடைய மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் அல்லாஹ் படைச்சு எல்லாரும் மொத்தமா நிக்கும் பொழுது அல்லாஹ் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீங்க, நானு, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் காலு சொன்னாங்க, பலா, ஆமா நீதான் எங்களுடைய ரப் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லிட்டு வந்த அந்த பரிசுத்தமான நிலையில ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரிதான் நம்மளுடைய ரப்ப இங்க நம்மளை அனுப்பிச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் அதனாலதான் நிறைய கோடீஸ்வரவங்க அது தன்னுடைய வாழ்நாட்கள்ல பல வருஷம் பொருளாதாரம், பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பங்களா கட்டணும், பெரிய இந்த தேசத்துடைய தலைவராயிரணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பின்னாடியோ ஓடினா கூட ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை அறிதல், தன்னிறைவடைதல் அப்படின்ற அந்த நிலை வரும்போது அவங்களுடைய மனசு எவ்வளோ சொந்தம் கூட இருந்தாலும் இல்ல எவ்வளோ பொருளாதாரம் கூட இருந்தாலும் அவங்களுடைய மனசு ஏதோ ஒரு வெறுமையை உணரக்கூடியதா இருக்குமா. ஏன் அப்படின்னா அந்த அந்த ஆன்மா யார பார்த்துட்டு வந்திருக்கு, யாருதான் என்னோட ரப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, எப்படிப்பட்ட நிலையில வந்திருக்கு, யாரோட அட்டாச்சா இருந்துட்டு வந்திருக்கு, அல்லாவோட அட்டாச்சா இருந்துட்டு வந்திருக்கு. அல்லாவோட அட்டாச்சா இருந்துட்டு வந்த ஆன்மா இந்த பூமியில அல்லாவோடைய அட்டாச்சா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய குழந்தை இருந்தா கூட அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மானால சொல்ல முடியும். அல்லாவோட அட்டாச்சா இருந்துட்டு இந்த பூமியில இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்டையோ பொருள்லையோ இல்ல இந்த உலக ஆசாபாசங்களையோ அட்டாச் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த இதயத்துக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு வெறுமை இருந்துட்டேதான் இருக்கும். 5 பவுன் வாங்கணும்னு நினைச்சு 5 பவுன் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் பத்தலையே, 10 பவுன் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் பத்தலையே, 1000 பவுன் 4-5 கிலோ தங்கம் வந்துட்டும் கூட இன்னும் பத்தலையே அப்படின்னு சொன்னா இந்த மனசு திஸ் இஸ் நாட் அட்டாச் டு கோல்ட் ஆர் சில்வர். தங்கத்துக்கும் புதையலோட அட்டாச் ஆகி இந்த ஆன்மாவுக்கு பழக்கம் இல்லை, அல்லாவோட அட்டாச் ஆனதான் இந்த ஆன்மாவுடைய பழக்கம். அதனாலதான் இந்த மனசு எதையோ நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஏக்கம், அந்த வெற்றிடம் எதனால் நிரம்பும் அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய அன்பாலும் அல்லாஹுடைய அந்த வார்த்தைகளாலும் மட்டும்தான் நிரம்ப முடியும். இதுதான் ஒரு ஆன்மாவுடைய உண்மையான நிலை சகோதரிகளா. அல்ஹம்துலில்லாஹ். அதனால அல்லாஹ் சூரத்து ஷம்ஸ்ல சொல்லி காமிக்கிறான், வனப்ஸி வமா சவ்வாஹா فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. ஒவ்வொரு ஆன்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவன் மீதும் சத்தியமாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, அதோட சேர்ந்து அல்லாஹ் படைச்ச அந்த ஆன்மாவின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அதற்கு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நன்மை எது தீமை எது அப்படின்றத உணர செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் சொல்றான், கது அஃப்லஹமன் சக்காஹா, அந்த ஆன்மாவை யார் பரிசுத்தமாக்கினாரோ, அந்த ஆன்மாவை யார் பரிசுத்தப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாரோ நிச்சயமாக அவர் வெற்றி அடைந்து விட்டார். பாஸ்ட் டென்ஸ்ல எல்லாம் சொல்றான், வெற்றி பெறுவார்னு சொல்லல. அது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யற மனிதர் அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். கடைசியில சொல்றான், ஆனால் எவர் அதை பாவத்திலேயே நிலைத்து நிற்குவதற்கு புகுத்தினாரோ அவன் திட்டமாக தோல்வி அடைந்து விட்டான். பாவத்திலேயே இவ்வளோ வழிகாட்டல் இருந்தும் பாவத்திலேயே ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய மனசுக்கு சொந்தக்காரன் ஏற்கனவே தோத்து போயிட்டான். அப்ப அவன் உயிரோட இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அவன் மரணிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சூரத்து ஷம்ஸ்ல ஒரு கடினமான எச்சரிக்கையை நமக்கு ஏற்படுத்தி காமிக்கிறா சகோதரிகளா. இன்னொரு அழகான விஷயம் என்ன தெரியுமா, நிஜமாவே அல்லாஹ் யாரு, நம்மளுடைய ஆன்மா என்ன, ஆன்மாவுக்கும் அல்லாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா பாவம் செய்யறதுக்கு கேவலப்பட்டு போயிடுவோம், கூனி குறுகி அப்படியே கூசி போயிடுவோமா. ஏன் அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு எஜமானனே, அந்த ஆன்மாவுடைய ஓனரே யாரு, அல்லாஹ் தான் ஆன்மாவுடைய ஓனர். இத அல்லாஹ் சூரத்து சஜ்தா 32வது அத்தியாயத்துடைய 7, 8 மற்றும் 9வது வசனங்கள்ல சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவனே தான் ஒவ்வொரு பொருளையும் படைத்து அழகாக்கினான். இன்னும் அவன் மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து ஆரம்பித்தான். பிறகு நழுவக்கூடிய அசையக்கூடிய அற்ப துளி ஆகிய இந்திரிய துளியிலிருந்து அவனுடைய சந்ததியை உண்டாக்கினான். பிறகு அவன் அதை சரி செய்து
எதை சரி செஞ்சு? அந்த எந்திரத்துளிய வந்து ஒரு மனித உருவமா சரி செய்து அதனுள்ளே தன் ரூஹிலிருந்து ஊதினான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் உங்களுக்கு அவன் செவி புலனையும் பார்வை புலன்களையும் இருதயங்களையும் அமைத்தான். அன்பான சகோதரிகளா, எவ்வளவு ஒரு அழகான ரியலைசேஷனை அல்லாஹ் நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்திருக்கான். இதுல இருந்து என்ன ரியலைசேஷன்? இதோடைய தப்சீர்களை வாசிச்சு பார்க்கும்போது நிறைய தப்சீர் ஆசிரியர்கள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்களே, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரூஹ் நம்மளை சார்ந்தது இல்ல. இது அல்லாஹுடைய ரூஹுடைய ஒரு ஷேர் தான் நமக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸே வச்சுக்கோங்களேன். நான் உங்ககிட்ட ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நான் வந்து உம்ரா போகையில இதுதான் நான் போடணும், நான் போகையில வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்ட்ட ஒண்ணு கொடுத்துட்டு போறேன். அது யாரோடது? அது என்னோடது. அப்ப நான் கொடுத்துட்டு போனதை வந்து நீங்க என்ன பண்றீங்க? அதுல இங்கு ஊத்தி, அதுல எண்ணெயை ஊத்தி, அதுல வந்து செம்மண்ணை கலந்து இப்படி அழுக்கா பயங்கரமா அழுக்காக்கி வச்சுட்டு போயிடுறீங்க. இப்ப நான் திரும்பி வந்து பார்க்கும்போது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நான் எப்படி சொன்னேன்? இது எவ்வளவு புனிதமான பயணத்துக்காக நான் போட்டுட்டு போற ட்ரெஸ்ன்னு சொல்லி தானே கொடுத்தேன். இதை இப்படி அழுக்காக்கிட்டீங்களே. இப்ப இந்த ரத்தக்கரை, இந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் போகவே போகாதே. அது எப்படி பழுப்பாதானே மாறி இருக்கும். நான் எவ்வளவு சுத்தமான ட்ரெஸ் கொடுத்தேன். என்னோட இதை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மனிதர்களான நமக்கு எப்படி உணர்வு இருக்குமோ, இப்ப ரப்புடைய நிலையை நினைச்சு பாருங்க சகோதரிகளா. மனிதனே, உன்னை நான் பார்த்து பார்த்து அழகா படைச்சேன்ல, பாசன சுவருக்கும் நான் உன்னை ரசிச்சு ரசிச்சு நேசிச்சு படைச்சேன்ல, படைச்சிட்டு உன்னை நான் அப்படியே விட்டுறல. அந்த அருவருப்பான எந்திர துளியில இருந்து ஒரு அழகான உருவத்தை உனக்காக, உன் கண்ணு இப்படிதான் இருக்கணும், உன் மூக்கு இப்படிதான் இருக்கணும், உன் உயரம் இப்படிதான் இருக்கணும், உனக்கு இவ்வளவுதான் முடி இருக்கணும், இதெல்லாத்தையும் தாண்டி உனக்குள்ள ஒரு அழகான இதயத்தையும் நான் வச்சேன்ல, வச்சுட்டு உன்னை சும்மா விட்டுறல. உனக்கான ரூஹ எங்க இருந்தோ இல்லாம என்னுடைய ரூஹ்ல இருந்து உனக்குள்ள நான் ஊதுனேன்ல, இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற நிலை அல்லாஹ்வுடைய நிலையா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் சகோதரிகளா? சுப்ஹானல்லாஹ். இதுதான் நம்முடைய ரூஹுடைய நிலைப்பாடு. அதெல்லாம் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் உங்களை பரிசுத்தமா படைச்சிருக்கேன், நான் உங்களை ஒரு கண்ணியமான படைப்பா படைச்சிருக்கேன், நான் ஆதமுடைய சந்ததியினரை கண்ணியப்படுத்தி உள்ளேன் அப்படின்றதா திருமறையுடைய இன்னொரு வசனம் நமக்கு சம்மட்டியால் அடிச்ச மாதிரி இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளா, இததான் நம்ம வந்து நினைச்சு பார்க்க புனிவுலா இருக்கணும். ரப்பே, எனக்குள்ள இருக்கிறது உன்னுடைய ரூஹுடைய ஒரு பகுதி. அதை இந்த கேவலமான விஷயத்த செஞ்சு களங்கப்படுத்துறதுக்கான அதிகாரத்தை எனக்கு யாரு கொடுத்தா? எவ்வளவு லேசான அழகான இந்த ஆன்மாவை என்னுடைய வாழ்க்கை முறையாலையும் என்னுடைய பாவங்களாலையும் என்னுடைய கலங்கலங்களாலையும் நான் கேவலப்படுத்தி வச்சிருக்கேன். ஆனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எனக்காக நீ இந்த ரியலைசேஷனை காமிச்சிருக்கல, கண்டிப்பா அதை பரிசுத்தப்படுத்துறதுக்கான முயற்சிய நான் செய்வேன். நீ சூரத்து ஷம்ஸ்ல சொன்ன மாதிரி முயற்சி செய்யக்கூடிய அந்த நிலையில, என்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய அந்த நிலையில கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்றதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய நிலைப்பாடா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சோர்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த கிளாஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப சொல்ற வரைக்கும் எனக்கு என்னமோ ரப்பு வந்து நமக்கு நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கான், நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து நமக்கு இந்த வழிகாட்டல காமிக்கிறான் அப்படின்றதுதான் என்னோட ஃபீலிங்கா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்றதான் நான் சொல்ல விரும்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்ப இதுதான் ஒரு ஆன்மாவுடைய நிலைப்பாடு. ஆன்மா வந்து இவ்வளவு பியூரானது, இவ்வளவு பரிசுத்தமானது. அப்ப இந்த பரிசுத்தமான ஆன்மா அல்லாஹ்வுடைய ஆன்மால ஒரு ஷேர். சுப்ஹானல்லாஹ். அப்ப இது சுத்தமா தானே வந்துச்சு. அப்ப எங்க பிரச்சனை வருது? சுத்தமா வந்துச்சு, திரும்பி அல்லாஹ் கிட்ட சுத்தமா போயிடலாம்ல. ஆனா எங்க பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு நல்லது எதுன்னு சொல்லி கொடுத்துட்டான், கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்துட்டான். சொல்லி கொடுத்துட்டு
இந்த பூமியில இப்ப எப்படி வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து நீச்சல் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, நீச்சல் சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்லுவோம்? எந்த இடத்துல தலை தூக்கி இருக்கணும், எந்த இடத்துல வந்து காலை மேல தூக்கணும், எந்த இடத்துல வந்து கைய வந்து உள்ள போட்டு ஸ்விம் பண்ணணும், கடல்ல வந்து நீ நீந்தும் போது அந்த பர்ட்டிகுலரான இடத்துல வந்து பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய திமிங்கிலங்களோ இல்ல வந்து வித்தியாசமான கடல் விலங்குகளோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இடத்துல போயில மட்டும் நீ பார்த்துப்போ. இல்ல நீச்சல் கூட வேணாம். புதுசா டிரைவிங் கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா டிராபிக் அதிகமா இருக்கிற இடத்துல நீ வந்து கவனமா போ. இல்ல வந்து எப்பயுமே டர்ன் பண்ணும்போது இண்டிகேட்டர் ஆன் பண்ணு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்துருவாங்க. கிச்சன்ல சமைக்கல கூட சொல்லுவோம்ல, நீ வந்து கனமான பாத்திரங்களை வந்து டக்குன்னு வந்து கையில தூக்கி தொட்டுறாத, அதுல சூடு உள்ளுக்குள்ள ரொம்ப நேரம் நிக்கும், அதனால வந்து ஒரு துணியை வச்சு போடி. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாம் நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துட்டான். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு நம்மள வந்து இந்த பூமியில வந்து இறக்கி விடுறான். அங்கதான் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? ஆலமுள்ள அருவாலையே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது பரிசுத்தமாவே இருந்திருக்கும். ஆனா அல்லாஹ் அந்த பரிசுத்த தன்மையோட சேர்ந்து அவன் மேல நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம், நம்மளுடைய ஆன்மா அவன் கூட எவ்வளவு அட்டாச்சா இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ண விரும்புறான். எப்படி வந்து கிளாஸஸ் பாடம் எடுத்துட்டு பரீட்சை வச்சு அந்த பிள்ளையுடைய அறிவாற்றலை வந்து பரிசோதிக்கிறோமோ, அதே மாதிரி எல்லாம் நமக்கு இவ்வளவு அன்பை வாரி வழங்கிட்டு, நிஜமாவே நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணவா அப்படின்ற மாதிரி நம்மள டெஸ்ட் பண்றதுக்காக இந்த பூமிக்கு அனுப்பிச்சிடறான். அப்ப பூமிக்கு அனுப்பும் போது இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான ஆள் வந்து பிக்சருக்குள்ள வர்றாங்க. ஆன்மா இருந்துச்சு, அப்புறம் உடலை படைச்சான், உடலுக்குள்ள ஆன்மாவை ஊதிட்டான் அல்லா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான மனிதர் வர்றாங்க. யார் அப்படின்னு சொன்னா அவங்கதான் நம்மளுடைய நஃப்ஸ், மனசாட்சி அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து இந்த பிக்சருக்குள்ள புதுசா வருது. அப்ப இந்த கேரக்டர் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இந்த கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் போர்க்களமே ஆரம்பிக்குது. இந்த போர்க்களம் தான் வந்து பிறப்புல இருந்து மரணம் வரைக்கும் இந்த போர்ல இந்த 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ஆன்மா சொல்லும். வேணாம், ஒரே ஒரு தடவை மட்டும் செஞ்சு பாக்குறியா அப்படின்னு சொல்லி நப்சு சொல்லும். வேண்டாம், இது அல்லாவுக்கு பிடிக்காது அப்படின்னு ஆன்மா சொல்லும். அல்லாதான் மன்னிச்சிருவான்ல அப்படின்னு சொல்லி நப்சு சொல்லும். இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய உள்ளத்துல 2 பேர் நடுவுல பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாய் திறந்து பேசலன்னா கூட உள்ளுக்குள்ள வந்து இது ஓடிக்கிட்டே இருக்கும். பாவம் சாப்பிடாதவங்களுக்கு சாப்பிடாம பசியில இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா மட்டும் 100 ரூபா கொடுப்போமே, ஏன்னா ஒருத்தருடைய சாப்பாடு 100 ரூபாய்க்கு கம்மியா அப்ப பெருசா என்ன வாங்கிட முடியுது அப்படின்னு சொல்லி ஆன்மா சொல்லும். நப்ஸ் என்ன சொல்லும்? 100 ரூபாயை வாங்கிட்டு போய் குடிச்சிட்டான்னா நீ சும்மா 10 ரூபா மட்டும் கொடு, இல்லைன்னா ஒன்னும் தேவையில்லை, இதே மாதிரி எத்தனை பேரை வருவாங்க, அவங்க யாராவது கொடுத்துக்குருவாங்க, நீ போ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நேரமும் நன்மையை ஏவக்கூடியதாக நம்மளுடைய ஆன்மாவும் இல்ல தீமையின் பக்கம் நம்மளை தள்ளி கூட்டிட்டு போறக்கூடிய ஒரு நிலைப்பாடுல வந்து நப்சும் இருக்கும். இந்த போராட்டத்தை வந்து கிளியரா வந்து புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து ஒவ்வொரு மனிதரும் இருக்கும். அப்ப இதை யாரு நமக்கு சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய யார் வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்றாங்களோ, யார் ஒரு பொருளுடைய மேனுஃபேக்சரரோ, அந்த மேனுஃபேக்சரருக்கு தான் அந்த பொருளை வந்து எப்படி வந்து கையாளணும் அப்படின்றதும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு மொபைல் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஐபோனோ இல்ல ஒரு OnePlusஓ ஒரு சாம்சங் மொபைல் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. சாம்சங் மொபைலை யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அவங்கதான் அந்த மொபைலை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், என்ன ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், எதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்டிவைரஸ்லாம் எதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே அந்த மொபைல் பாக்ஸுக்குள்ளேயே ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். இல்லை நம்ம ஒரு வாஷிங் மிஷினே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாஷிங் மிஷினை வந்து எப்படி வந்து செட் பண்ணணும், எவ்வளோ நேரம் வந்து கனமான துணிகளை துவைக்கணும், இல்லை வந்து வெள்ளை துணிகளை வந்து எப்படி துவைக்கணும், இப்படின்ற மாதிரி மேனுவல் வந்து அதுக்குள்ள இருக்கும். அப்போ ஒரு சாதாரண மிஷினுக்கே ஒரு மேனுஃபேக்சரர் கைடு, ஒரு மேனுவல் இருக்கும் போது நம்ம மனிதர்கள்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸான படைப்பு இல்லை. அப்ப இந்த படைப்புக்கான மேனுவல், யூசர் மேனுவல் எது தெரியுமா? அதுதான் அல் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அதுலதான் அல்லாஹ் வந்து உன்னுடைய ஆன்மாவை நான் இவ்வளவு அழகா படைச்சிருக்கேன், அது அவ்வளவு பலமானது, அதை இப்படிலாம் பண்ணனா அது அழுக்காயிரும், இப்படிலாம் பண்ணனா அது பலவீனமாயிரும், இதெல்லாம் செஞ்சனா அது உடைஞ்சு போயிரும் அப்படின்றது மட்டும் இல்லாம அதை நீ வந்து திரும்பி சுத்தமாக்குறதுக்கு, திரும்பி பலப்படுத்துறதுக்கு, திரும்பி அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்ற வழிமுறைகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கான முழு மனித குலத்துக்கான அழகான யூசர் மேனுவல் கைடன்ஸ் எது அப்படின்னு சொன்னா அல் குர்ஆன். அப்ப அந்த அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நஃப்ஸை பத்தி போட்டிருக்கான். இங்க பாருங்கப்பா, நான் உங்களை வந்து இவ்வளோ அழகான நிலையில தான் நான் படைச்சேன், ஆனாலும்
நீங்க என் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பையும் அட்டாச்மெண்ட்டையும் டெஸ்ட் பண்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து பூமியில இறக்கி விட்டுருக்கேன். அங்க நீங்க போய் இருக்கும் போது இந்த நப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். அந்த விஷயத்துல வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கான வழிகாட்டலையும் அல்லாஹ் வந்து நமக்கு குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்ப இந்த நப்ஸ் ஏற்கனவே வந்து ஆலிமா சுமையா வந்து இதை பத்தி நிறைய எடுத்துட்டு போயிட்டாங்க. நப்ஸ் பத்தியே வந்து ஒரு என்டையர் வகுப்பே ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் அதை பத்தியே நடத்திட்டாங்க. ஆனா கூட ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக நான் இதை சொல்றேன். அப்ப வந்து நப்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 முக்கியமான நப்சுடைய வகைகள் இருக்கு. அது முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா நப்சுல் அம்மாரா. நப்சுல் அம்மாரா பிஸ்ஸு. அதுதான் வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல வந்து 12வது சூரத்துல் யூசுஃபுடைய 53வது வசனத்துல வந்து சொல்லி காமிக்கிறான். அப்ப என்ன அப்படின்னா தீமையின் பக்கம் நம்மை தூண்டக்கூடிய ஒரு நப்சு. அப்ப நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் வேணாம் இது பண்ணாத அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணதுல நம்மளுடைய வாஷையில வந்து ஷைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேர்ம் கொடுத்து தள்ளி வச்சிடறோம்ல. அப்ப அப்படி வந்து தீமையை ஏவக்கூடிய அந்த நப்சுக்கு பேரு நப்சுல் அம்மாரா. இதுதான் வந்து இம்பல்சிவா டக்கு டக்குன்னு நம்ம வந்து தவறான முடிவு எடுக்கிறதுக்கோ இல்ல ஒரு நிமிஷத்துல கோவப்படுறதுக்கோ பொறாமப்படுறதுக்கோ சில கெட்ட பழக்கங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கிறதுக்கோ இது எல்லாத்துக்கும் வழிவகை செய்யக்கூடியது இந்த நப்சுல் அம்மாரா அப்படின்னு சொல்லக்கூடிய தீமையின் பக்கம் நம்மை நகற்றக்கூடிய ஒரு நப்சுடைய வகைதான் நப்சுல் அம்மாரா. இன்னொரு நப்ஸ் இருக்கு. இது இந்த இந்த மனசாட்சியுடைய அடுத்த படிநிலை அது என்ன அப்படின்னு சொன்னா நப்சுல் லவ்வாமா. நப்சுல் லவ்வாமா அப்படின்னு சொன்னா செல்ஃப் ரிப்ரோச்சிங் சோல். செல்ஃப் ரிப்ரோச்சிங் சோல் அப்படின்னு சொன்னா இது எப்படிப்பட்ட நப்ஸ் அப்படின்னா இந்த நப்சுக்குள்ள நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையின் காரணமாக அது தவறிழைக்கும் போது அதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாம அது தன்னைத்தானே வந்து பிளேம் பண்ணிக்கிறோம். இங்க பாரு நீ இப்படி பண்ணிட்டியே இப்படி நீ செஞ்சா நீ அல்லாஹ் விட்டு தூரமா வந்துட்டல, நீ அல்லாஹ் கிட்ட திரும்பி போறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நப்சு தான் நப்சுல் லவ்வாமா. 3வது ஒரு நப்சு இருக்கு. அந்த நப்சுடைய உயர்ந்த படிநிலை தான் நப்சுல் முத்துமாயின்னா. அமைதியான நிம்மதி அடையக்கூடிய ஒரு ஆன்மா அதுதான் நப்சுல் முத்துமாயின்னா. இந்த நப்ஸ் வந்து இதுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு எது நிம்மதி தரும் அப்படின்னா அல்லாஹ் முழுசா சார்ந்திருக்கிறது இதுக்கு அவ்வளவு ஒரு நிம்மதி தரும். கடினமான காலகட்டங்கள்ல கூட பொறுமையை கையாளக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப சோதனையான நேரத்துல கூட அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நப்சா இருக்கும். இதுதான் வந்து நப்சுல் முத்துமாயின்னா. இதை பத்தி அல்லாஹ் வந்து சூரத்துல் ஃபஜர்ல வந்து சொல்லி காமிக்கிறேன். யா அய்யத்துஹல் நப்சுல் முத்துமாயின்னா இர்ஜி இலா ரப்பிகி ராதியத்தும் மர்தியா. இந்த மாதிரி அல்லாஹ் வந்து நப்சுல் முத்துமாயின்னா பத்தி சொல்லி காமிக்கிறான். அப்ப நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா எப்பெல்லாம் நம்மளுடைய ரூஹ் நம்மளுடைய நப்ச வந்து ரூல் பண்ணுதோ ஆட்சி செய்தோ அப்பெல்லாம் வந்து நம்ம அல்லாவுக்கு நெருக்கமான அடிமைகளாக இருக்கும். ஆனா எப்பெல்லாம் நம்மளுடைய நப்ஸ் நம்மளுடைய ரூஹ வந்து ஆட்சி செய்தோ அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய நப்சுக்கு கட்டுப்பட்ட அடிமைகளாக மாறிடுறோம். இப்ப இந்த இடத்துலதான் வந்து கன்ஃபியூஷனும் இந்த இடத்துலதான் வந்து பிரச்சனையும் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய ரூஹ் தான் நம்மளுடைய ராணி. நம்மளுடைய நப்சு ஒரு வந்து ஒரு பணிப்பெண் வச்சுக்கோங்களேன், ஒரு வேலைக்காரவங்க. ஆனா ராணி தானே ஆட்சி செய்யணும். வேற வேலைக்காரவங்க ஆட்சி செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனா நிறைய நேரங்கள்ல இதுதான் நடக்குது. ராணி ஆட்சி செய்யும் போது ரூஹ் கண்ட்ரோல் பண்ணும் போது எல்லாமே நல்லபடியா எந்த பிரச்சனையுமே இல்லாம ஸ்மூதா நடந்துட்டு இருக்கு. ஆனா எப்பெல்லாம் வேலைக்காரவங்க ராணியை டம்மி ஆக்கிட்டு ரூஹ உட்கார வச்சுட்டு வேலைக்காரவங்க வந்து ஆட்சி செய்யறாங்களோ நப்சு வந்து ஆட்சி செய்தோ அப்பதான் நம்ம போய் பிரச்சனையில வந்து மாட்டிக்கிறோம். காலையில பாருங்களேன், ஃபஜருக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது குளிர்காலத்துல டெய்லி ஒரு போராட்டம் தானே இருக்கு. நம்மளுடைய ராணி சொல்லுது, நம்மளுடைய ரூஹ் சொல்லுது, எந்திரி ரப்பு உனக்காக காத்துட்டு இருக்கான், வந்து ரப்ப வந்து சந்திக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஆனா நப்ஸ் என்ன சொல்லும், ஒரு 5 நிமிஷம் இரு அலாரம் வச்சுக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கேன்ல, ரொம்ப குளிருதுல, இப்ப போய் தண்ணியில கை வச்சா எப்படி சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போராட்டங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு. இப்போ எப்பெல்லாம் உங்களுடைய ராணியான ரூஹ் ஆட்சி செய்தோ இப்பெல்லாம் நாம அல்லாவுக்கு நெருக்கமான அடிமைகளாக வாழ்றோம். ஆனா எப்பெல்லாம் வந்து வேலைக்காரவங்களா இருக்கக்கூடிய அடிமையா இருக்கக்கூடிய அந்த நப்ஸ் ஆட்சி செய்தோ இப்பெல்லாம் அல்லாஹ் விட்டு ரொம்ப தூரமா போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வந்து வாழக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.
இப்ப அப்ப முதல்ல வந்து நம்மளுடைய நப்சுடைய நம்மளுடைய ரூஹுடைய நிலையை பார்த்துட்டோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எங்க வந்து பிரச்சனை ஏற்படுது, அப்ப அந்த ரூஹுக்கும் நப்சுக்கும் இருக்கக்கூடிய போராட்டத்தை பார்த்துட்டோம். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரூஹுக்கு என்ன மாதிரி நோய்கள்லாம் பாதிக்கும், எந்த மாதிரி நோய்கள்லாம் நம்மளுடைய ஆன்மாவை வந்து பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும், எதெல்லாம் நம்மளுடைய இதயத்துல துருவை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்ற அந்த கிளாரிட்டியும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப பாருங்க, இதயத்துல வந்து துருவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமான விஷயத்துல மோசமான நோயில முதல் நோய் என்ன அப்படின்னு சொன்னா, கஃப்லத் அப்படின்னு சொல்லக்கூடிய பொடுபோக்கு தான் முதல் நோய். இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, ஒரு நோய் அப்படின்னா சிம்டம்ஸ் இருக்கும்ல. இப்ப காய்ச்சல் அப்படின்னு சொன்னா உடம்பு சுடும், தலைவலிக்கும், வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், இப்படி வந்து சில சிம்டம்ஸ் இருக்குல்ல. அது மாதிரி கஃப்லத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொடுபோக்கு நோய்க்கு சில சிம்டம்ஸ் இருக்கு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப முதல் சிம்டம் என்ன அப்படின்னு சொன்னா, குரானை ஓதும் போது எந்த ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட்டோ இல்ல எந்த ஒரு உணர்வுமே இல்லாம சும்மா ஒரு புக்கை வாசிக்கிற மாதிரி வாசிக்குமா. ரெண்டாவது என்ன செய்யுமா, தொழுகும் போது கை காலை அசைச்சு அதை வந்து மெக்கானிக்கலா கீழே குனிஞ்சு நிமிருது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் செய்யற மாதிரி தான் அந்த தொழுகை இருக்குமா. மூணாவது என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பாவங்கள் செய்யும் போது கூட அதுக்கு பெரிய அளவுல அதிர்ச்சியோ இல்ல பெரிய அளவுல குற்ற உணர்ச்சியோ அந்த இதயத்துக்கு இருக்காதான். நாலாவது, மரணத்தை பத்தியோ இல்ல வந்து தீர்ப்பு நாள், நியாய தீர்ப்பு நாளை பத்தி பேசினா கூட, மறுமை நாளை பத்தி பேசினா கூட இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஷாக்கே இருக்காதான். இதெல்லாம் வந்து கஃப்லத் பொடுபோக்கு நிரம்பியுள்ள ஒரு ஆன்மாவுக்கான அடையாளங்கள். இப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், நம்ம இதுல இருந்து வெளிவரதுக்கான முயற்சி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இப்படிப்பட்ட மனிதர்களை, கஃப்லத் நிரம்பிய மனிதர்களை தான் அல்லாஹ் வந்து அல் குரான்ல சொல்லும்போது 59வது அத்தியாயத்துடைய 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை மறந்த அந்த மனிதர்களை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வை மறந்த காரணத்தால் அல்லாஹ் அவர்களை அவர்களையே மறக்க செய்து விட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எச்சரிக்கையா சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சரி, அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து கஃப்லத் அப்படின்ற இந்த நோய்க்கான நிவாரணம் என்ன, அதுக்கு நிவாரணம் இருக்கு. என்ன நிவாரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து குரானை ஓதும் போது அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனே வரல. அப்ப அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய இல்ல, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு குரான் வசனத்தை எடுத்து அதை வந்து டீப்பா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதோடைய தஃப்சீர் விளக்கங்களை படிக்கலாம். அந்த குரான் வசனம் நேரடியாக அல்லாஹ் நம்ம கிட்டயே நமக்காகவே பேசுறான் அப்படின்ற அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் உள்ள எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த அல் குரான் நமக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தொழுகையில வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன திக்ரோ இல்ல சின்ன சின்ன சூறாக்களோ எது ஓதுனாலும் நாவோட சேர்ந்து அசைகிற மாதிரி நம்ம ஓதும் போது நிச்சயமாக சும்மா கடகடன் ஓடிக்கிறோம் அப்படின்னு இல்லாம இது என்ன அப்படின்றது ஒரு அர்த்தத்தை விளங்கி ஓதும் போது கண்டிப்பாக அது வந்து வேற மாதிரி அழகான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். மூணாவது வந்து, இந்த மரணமோ இல்ல வந்து மறுமை நாளோ வந்து நமக்கு வந்து பெரிய அளவுல வந்து இம்பாக்டை ஏற்படுத்தல அப்படின்னா, முடிஞ்சா ஜனாசாக்களை அட்டன் பண்ற, ஜனாசா தொழுகை தொழற மாதிரி மரண வீடுகளுக்கு வந்து போகக்கூடியவங்களாக இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா கிரேவ்யார்ட்ஸ், அதாவது மன்னரைகளை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா போய் பார்த்துட்டு வரலாம். இவர் பூமியில வாழும்போது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாரு, ஆனா இப்ப மண்ணுக்குள்ள புதைஞ்சதுக்கு அப்புறம் இவர் எந்த இடத்துல இருந்தாரு அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மன்னரைகள் மிக அழகான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, அப்போ இந்த ஆன்மாவுடைய முதல் நோய் கஃப்லத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொடுபோக்கு அப்படின்ற இந்த நோய் தான். ரெண்டாவது நோய் என்ன அப்படின்னு சொன்னா, கிப்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை அப்படின்ற அந்த நோய் வந்து ரெண்டாவது கடுமையான நோய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லியிருக்காங்க, யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சுவனத்தின் வாசனையை கூட நுகர்ந்து பார்க்க முடியாது அப்படின்றதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய கடினமான ஒரு ஹதீஸ். இப்ப இதை யோசிச்சு பாருங்க, நம்ம நினைக்கலாம் நம்ம எங்க பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா
நம்ம வந்து ஒரு திருமண நிகழ்வுக்கு போகும்போது ஒரு சரியான ஹிஜாப் இல்லாம கொஞ்சம் அழுக்கானதோ இல்ல வந்து கொஞ்சம் பழைய ஹிஜாபோ அந்த மாதிரி போட்டிருக்கவங்களையோ இல்ல நம்மளோட கம்மியா படிச்சிருக்கவங்களையோ இவங்களெல்லாம் இல்ல வந்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கவங்கள லைன் வீட்டுல இருக்கக்கூடிய சொந்த வீட்டுல இருக்கவங்க லைன் வீட்டுல இருக்கக்கூடியவங்கள இந்த மாதிரி நம்மளை விட ஸ்டேட்டஸ்ல கம்மி அப்படின்னு சொல்லிட்டு உலக ஆதாயங்களை வச்சு யோசிச்சு பாக்குறோம்ல, இது எல்லாமே பெருமையுடைய வெளிப்பாடுதான். இல்ல அப்படின்னு சொன்னா இது இது ஒண்ணு. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணாலோ, இல்ல யாராவது நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாலோ நமக்கு பிடிக்காது. உனக்கு எல்லாமே தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எத்தனை வருஷம் வந்து நான் வந்து வாழ்ந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை வருஷம் வந்து இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? எனக்கு தெரியும் பார்த்துக்கிறதுக்கு உன் வேலை எதுவோ அது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நன்மையை எடுத்து சொல்லும் போது கூட அத வந்து அந்த மனசு வந்து எடுத்துக்காது. ஓகேவா? இதெல்லாம் வந்து பொறாமையுடைய ரொம்ப சாதாரண விஷயங்கள். இன்னும் அடுத்த கேட்டகரி இருக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் கனமான விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, அப்ப இந்த பொறாமைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு தீர்வு தான். ஒரே ஒரு உணர்தல் தான் நமக்கு வேணும். இந்த மொத்த உலகமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த மொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் படைச்சது வந்து ரப்பு தான். நமக்கு செல்வத்தை கொடுத்த இறைவன் தான், அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்து சோதிச்ச இறைவன் தான் இன்னொருத்தருக்கு செல்வத்தை கொடுக்காம சோதிக்கிறான். நமக்கு அழகை கொடுத்து சோதிச்ச இறைவன் தான் இன்னொருத்தருக்கு வந்து அழகில்லாத தோற்றம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை கொடுத்து சோதிக்கிறான். நமக்கு கல்வியை கொடுத்த இறைவன் தான் இன்னொருத்தருக்கு கல்வி கொடுக்காம அவங்களுக்கு ஒரு சோதனையை வச்சிருக்கான். இப்படி அல்லாஹுடைய சோதனையுடைய கேட்டகரி தான் மாறுதே தவிர அல்லாஹுடைய பார்வையில் எல்லாரும் சமமானவங்க தான். அவங்கள அந்தஸ்து உயர்ந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா, நிஜமாவே அழகான இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியமானவர்கள். இப்ப அடுத்த தடவை யாரையாவது தப்பாவோ மட்டமாவோ நினைக்கும் போது அவங்களுடைய மனசு எப்படி இருக்கு, நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்ற சிந்தனைக்கு தான் போகணுமே தவிர வெளி தோற்றங்களை வச்சு யாரையும் வந்து எடை போடவோ தாழ்வா நினைக்கவோ கூடவே கூடாது அப்படின்றதான் நமக்கான ஒரு படிப்பினை. மூணாவது நோய் என்ன அப்படின்னு சொன்னா, ஹசத் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறாமை. இப்ப பெருமை பார்த்தோம்ல, அப்ப அடுத்த ஹசத் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறாமை. நீங்க வந்து அல்லாஹுடைய அருட்கொடைகளில் எதற்காகவும் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்காதீர்கள் அப்படின்றதுதான் இஸ்லாம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதம். ஏன் வந்து பொறாமை வந்து மிகப்பெரிய நோய். பொறாமையில இருந்து பாதுகாப்பு கேட்கறதுக்கு அல்லாஹ் வந்து ஒரு சூறாவே இறக்கி வச்சிருக்கான். சூரத்துல் ஃபலக், குலாவுது பிரபில் ஃபலக். அதுல வந்து பொறாமைக்காரர்களுடைய அந்த தீய சிந்தனையில இருந்து பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்குரானுடைய ஒரு வசனமே வந்து நமக்கு வந்து வழிகாட்டுது அப்படின்னு சொன்னா, பொறாமை பெரிய விஷயம். அது படுறவங்களுக்கும் பொறாமப்படுறவங்களையும் உள்ளக்குள்ள இருந்து அழிச்சுக்கிட்டு இருக்கு. யாரு மேல பொறாமை படப்படுதோ அவங்களுக்கும் வந்து அது அந்த தீய ஈவல் ஐ வந்து பாதிப்பை கண்டிஷ்டி வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லாஹுடைய வாழ்க்கை முறையில இருந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன் வந்து பொறாமை எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொன்னா, பொறாமப்படும் போது நம்ம யாருடைய கதிரோட வாக்குவாதம் பண்றோம் தெரியுமா? அல்லாஹுடைய கதிரோட வாக்குவாதம் பண்றோம். ரப்பே, நீ வந்து நீதியாளன் இல்ல, நீ அதில் இல்ல, நீ வந்து அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு கொடுத்துருக்க, எனக்கு நீ கொடுக்கல, நீ சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, எல்லாருக்கும் நீ வந்து இப்ப வந்து ரேஷன் கடையில வந்து எல்லாருக்கும் வந்து மாசம் மாசம் 5 கிலோ 2 கிலோ ஜீனி தான் அப்படின்னு சொன்னா, எல்லா கார்டுக்கும் 2 கிலோ ஜீனி கொடுக்காம நீ அவங்களுக்கு மட்டும் வந்து 10 கிலோ ஜீனி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சண்டை போடுற மாதிரி பொறாமைப்படக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல, அல்லாஹுடைய அந்த நீதித்தன்மையில கேள்வி கேட்கக்கூடியவராகவும் இறைவன் கூட சண்டை போடக்கூடியவராகவும் இருக்காரு சகோதரிகள். ரப்புக்கு எல்லாமே தெரியும் தானே. யாருக்கு கொடுத்து சோதிக்கணும், யாருக்கு எடுத்து சோதிக்கணும், யாருக்கு வந்து கல்வி அப்படின்ற அந்த தரஜாவுடைய இன்டென்சிட்டியில இருந்து சோதனை கொடுக்கணும், யாருக்கு கல்வியே இல்லாம அவங்கள சோதிக்கணும் அப்படின்றது எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் தான். இப்ப பொறாமைப்படக்கூடிய மனிதர்கள் எதுவுமே செய்யல, நேரடியா அல்லாஹ் கூட சண்டை போடுறாங்க. நீ வந்து அநீதம் பண்ணிட்ட, நீ வந்து தப்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூட சண்டை போடக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. இந்த நோய் நமக்கு இருக்கா அப்படின்ற கேள்விக்கு சில சிம்டம்ஸ் இருக்கு. அந்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா,
நம்மளால இன்னொரு சகோதரியுடைய சக்சஸையோ இல்ல இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால அதை மனசார சந்தோஷப்படவே முடியாது. இப்போ ஒருத்தவங்களுக்கே வந்து ஒரு பெரிய கம்பெனில ஒருத்தவங்களோட பையன், உங்களுடைய அக்கா பையனுக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மாசம் 5,00,000 சம்பளம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, பொறாமை இல்லாத இதயம் என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அந்த பிள்ளை. இப்ப இது மூலமா அந்த குடும்பமே வந்து நல்ல நிலைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா, அந்த மனசுக்குள்ள வந்து அல்லாஹ்வுடைய அந்த கிளியரான பரிசுத்தமான ஆன்மா உட்கார்ந்திருக்கு. இல்ல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி வாயில சொல்லிட்டு, எப்படி அவனுக்கு மட்டும் 5,00,000 சம்பளத்துல வேலை கிடைச்சிருச்சு. எப்படி அவனுக்கு மட்டும் கிடைச்சிருச்சு, நம்ம பிள்ளைக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமைப்படக்கூடிய மனிதர்களால பிறருடைய வெற்றியை வந்து கொண்டாடவே முடியாது. ரெண்டாவது இன்னொரு சிம்டம் இருக்கு. என்ன சிம்டம் அப்படின்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள அடுத்தவங்க தோத்து போகணும் அப்படின்ற நினைப்பு இருந்துகிட்டே இருக்குமா. இப்ப வந்து நல்ல ஒருத்தவங்களுக்கு வந்து சாலிகான நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு, இல்ல நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சு, பெரிய ஃபேமிலில வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்க மனசு என்ன சொல்லிக்கிட்டே இருக்குமா, பாரு இப்ப பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பிரச்சனையில தான் இருக்கும். இது பாரு எப்படியும் தலாக்குல முடியும். இப்ப ஏதாவது குழால முடிஞ்சிரும். இல்ல அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது ஆயிரும். இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் அவங்க இன்னொருத்தவங்க வந்து தோத்து போகணும், வாழ்க்கையில அவங்க கஷ்டப்படணும்னு சொல்லி மனசு நினைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். ஹசத் அப்படின்ற அந்த பொறாமைக்கான கடினமான நோய் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம் சிஸ்டர்ஸ். இந்த 2 சிம்டமும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா பொறாமை வந்து நம்மள உள்ளுக்குள்ளேயே ஒரு தீ எரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த தீயில விறகு கட்டை எப்படி சாம்பலா போயிரும், அது மாதிரி நம்மளுடைய ஆன்மாவுடைய அழகு பொறாமை அப்படின்ற அந்த தீயில வந்து எரிஞ்சே போயிரும். அதனால அதிகமாக நாம் துவா செய்யணும். இப்ப ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம காதுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய இறைவனே, நீ அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் இந்த ரிஸ்கின் மூலமாக நீ அருள்வாயாக அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம துவா செய்யும்போது என்ன நடக்கும்? இன்னொருத்தவங்களுக்காக நன்றி செலுத்தும் போதோ இல்ல இன்னொருத்தவங்களுக்காக துவா செய்யும் போது என்ன நடக்கும்? அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஆமீன் உங்களுக்கும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு துவா செஞ்சிருவாங்க. எவ்வளவு பெரிய கிஃப்ட். அப்ப வந்து இன்னொருத்தருடைய மகனுக்கு அவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிச்சு அப்படின்றப்ப வந்து நம்ம மனசார நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா யாருக்கு தெரியும்? அல்லாஹ் அதை விட மகத்துவமானதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ இல்ல நம்மளுடைய பேர பிள்ளைகளுக்கோ வாய்த்து கொடுப்பான் அப்படின்ற அந்த ரகசியம். சுப்ஹானல்லாஹ். இது தெரியாம நம்ம வந்து பிறர் கெட்டு போகணும், அவங்க இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும்னு சொல்லிட்டு நிறைய பேரு சதி திட்டம் தீட்டியே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓச்சுக்கிற கூடியவங்களா இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ரிஸ்க் அப்படின்றது இறைவனால் எழுதி முடிக்கப்பட்டது. பேப்பர்ல எழுதியாச்சு, பேனாவுடைய இங்கு காஞ்சு போச்சு, பேனாவையும் நிமித்தியாச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதனால இறைவன் நமக்காக விதித்தது ஏற்கனவே எழுதப்பட்டது. இன்னொருத்தவங்களுடைய அருள் நம்மளுடைய அருளை குறைக்காது. இன்னொருத்தவங்களுடைய ஏழ்மை நம்மளுடைய செல்வத்தனத்தை அதிகரிக்காது. இத வந்து நம்ம உணரக்கூடியவங்களா இருக்கணும். சரியா? பொறாமைக்கான பெரிய குரானிய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு. அதுல யூசுஃபுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க மேல பொறாமப்பட்டு கொண்டு போய் கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க. அந்த நிமிஷத்துல வேணா அவங்களுக்கு சின்ன சந்தோஷம் கிடைச்சிருக்கலாம். ஆனா அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு கடைசி வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்க தந்தையும் கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்களுடைய தம்பியையும் கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா இதனாலதான் பொறாமை வந்து பொறாமப்படுற மனசுக்காரவங்களுக்கும் கஷ்டம். யாரு மேல பொறாமை படப்படுதோ அவங்களுக்கும் சில துன்பங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட துன்பம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த உள்ளம் அழகா இருந்தனால அதோடைய பிரதிபலன் கூலி எப்படி இருந்துச்சு? சுப்ஹானல்லாஹ். நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எந்த தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு அடிமையா உள்ளி போனாங்களோ அதே தேசத்துடைய அமைச்சராக ஆகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வந்து தரஜாவை உயர்த்தி கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதயத்துடைய 3வது நோய் வந்து பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய். 4வது நோய் என்ன அப்படின்னு சொன்னா, ஹுப்புத் துன்யா. அல்லாஹ்வை விட இந்த உலகத்தை அதிகமாக நேசிப்பது. இதுதான் வந்து ஹுப்புத் துன்யா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைஹக்கி அப்படின்ற நூல்ல வந்து பதிவாயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையும் நேசமும் தான் எல்லா பாவங்களுக்குமான வேறா இருக்கு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இதுக்கு கீழே எல்லாமே வரும்.
எல்லாமே என்ன வரும், நம்ம வந்து சூஸ் பண்ற சின்ன சின்ன ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம சூஸ் பண்ற சாப்பாடா இருக்கட்டும், இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம கட்டணும்னு நினைக்கக்கூடிய வீடா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய பிள்ளைகளுடைய கல்வியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எங்க வந்துரும் அப்படின்னு சொன்னா எல்லாமே சரியானதுதான். ஆனா அல்லாவுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் போது அது சரியான ஆர்டரை ஃபாலோ பண்ணுது. ஆனா அல்லாவுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் தூக்கி வைக்கும் போது அந்த ஆர்டர் ரொம்ப தப்பானதா போயிடுது. எப்படி வந்து வேலைக்காரவங்களை வந்து ராணி இடத்துல உட்கார வச்சுட்டு ராணியை கீழே தள்ளுற மாதிரி இந்த உலக விஷயங்களை வந்து அல்லாவுக்கு விட முன்னிலைப்படுத்தும் போது கண்டிப்பா ஆன்மா பெரிய அடி வாங்குது. அந்த அடியுடைய பிரதிபலன் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நம்மளால உணரக்கூடியதா இருக்கு. சரியா? அப்ப இதுக்கான நிறைய சிம்டம்ஸ், இதுக்கான சிம்டம்ஸும் இருக்கு. என்ன சிம்டம்ஸ்? எதுனாலும் அல்லாஹ் மறந்துருவோம். அல்லாஹ் மறந்துட்டு இன்ஷா அல்லான்னு சொல்றதுலயோ, இல்ல வந்து எந்த விஷயத்த ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன், பிஸ்மில்லா சொல்லாம ஆரம்பிக்கிறதுலயோ, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுல என்ன ஒரே ஒரு ப்ராமினென்ட்டான உணர்வு என்ன இருக்கும் அப்படின்னா, அதிகமான ஆங்ஸைட்டி இருக்கும். படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். என்ன அது நடக்கிற வரைக்கும் என்ன ஆக போகுது, என்ன ஆக போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியும் அல்லாஹ்வை நெருங்காததுனால அந்த விஷயத்துல வந்து அதோட டெசிஷன் வந்து பதட்டமாவே இருக்கும். நடந்ததுக்கு அப்புறமும் அல்லாஹ் விட்டு தூரமா இருக்கிறனால ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா அந்த மனசுனால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைதான் வந்து இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, தீனுக்காக துனியாவை விடுறதை விட்டுட்டு துனியாவுக்காக தீனை விடக்கூடிய ஒரு நிலைதான் ஹுப்புத் துனியா. பாத்தீங்க அப்படின்னா சில வேலை வாய்ப்புகள்ல, சில ஜாப்ஸ்ல ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா தாடி வைக்கக்கூடாது, கம்ப்ளீட்டா வந்து ஷேவ் பண்ணிடணும், ஜும்மாவுக்கு வந்து தொலை போகக்கூடாது ஆண்கள், இப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைப்பாங்க. ஆனா தீன் உறுதியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? துனியாவுடைய இந்த வேலையை விட என்னுடைய தீன் தான் எனக்கு முக்கியம், ரப்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரும்போது சுப்ஹானல்லாஹ், ரப்பு அதை விட ஒரு உயர்ந்த தரஜாவை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அதை விட மிகச்சிறந்த பணி கிடைக்கும், அதை விட மிகச்சிறந்த வேலை கிடைக்கும். இல்ல அப்படின்னா இப்ப வந்து வீடு கட்டணும், ஆனா வந்து ஹோம் லோன் தர்றதுக்கு தயாரா இருக்கான். 30 லட்ச ரூபா வீடு, 25 லட்ச ரூபா வந்து ஹோம் லோன் தர்றேன்னு சொல்றான். அப்படின்னு சொன்னா சரி கட்டிக்கிறோம், வாடகை கட்டுறதுக்கு பதிலா மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்கிட்டா கூட வட்டி என்ன அல்லாஹோட செய்யக்கூடிய போர். இப்ப இத வேண்டாம், எனக்கு ரப்போடைய பொருத்தத்தோட ரப்ப எனக்கு இலகுவாக்குவான்னு நினைக்கும் போது சுப்ஹானல்லாஹ், யாருக்கு தெரியும் அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வீடையோ இல்ல மறுமையில ஒரு மாளிகையோ இதுக்கு பிரதிபலனாக ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்ப எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத வந்து நம்ம வந்து நினைச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அன்பான சகோதரிகள, அப்ப இதய ஆன்மாவை பாதிக்கக்கூடிய நோய்கள்லாம் என்ன, அந்த நோய்களுக்கான நிவாரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம். அது 4 முக்கியமான நோய்களை வந்து பார்த்தோம். முதல் நோய் என்ன? யாராவது சாட்ல போட முடியுமா? ஆன்மாவை பாதிக்கக்கூடிய 4 முக்கியமான நோய்கள் என்னென்ன நோய் பார்த்தோம்? நிவாரணம் சொல்ல வேண்டாம், நீங்க வந்து திரும்பி ரெக்கார்டிங் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோய் என்ன பார்த்தோம்? கஃப்லத் அப்படின்னு சொல்லக்கூடிய பொடுபோக்கு தன்மை அப்படின்ற அந்த நோயை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கஃப்லத். ரெண்டாவது வந்து கிபுர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை அப்படின்ற நோயை பார்த்தோம். மூணாவது வந்து ஹசத் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறாமை அப்படின்ற அந்த நோயை பார்த்தோம். நான்காவது ஆன்மாவுடைய அழிக்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னா ஹுப்புத் துன்யா, துன்யா மீதான அளவற்ற நேசம். அதுதான் வந்து ஹுப்புத் துன்யா. இந்த கேட்டகரிகள் நம்மளுடைய பிள்ளைகள் வருவாங்க, ஹஸ்பண்ட் வருவாங்க, எல்லாருமே இந்த ஹுப்பு துன்யாக்குள்ள வந்து மாட்டிக்கிடுவாங்க. அப்ப நல்லா செக் பண்ணி பாருங்க, என்னுடைய லைஃப்ல என் ரப்புக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமா, இல்ல இவங்களுக்கு அப்புறம் தான் என் ரப்பா அப்படின்ற அந்த ப்ரையாரிட்டியில தான் நம்ம வாழ்க்கையுடைய மொத்த அழகே அடங்கியிருக்கு அப்படின்றதான் இந்த விஷயங்கள்ல இருந்து நமக்கான அழகான படிப்பினை. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, இப்ப இப்ப இதுல வந்து ஏற்கனவே வந்து 12:30 ஆக போகுது. இன்னொரு 15 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாமா? இன்ஷால்லா எடுத்துட்டா இந்த டாபிக் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாமா? நீங்க உங்களுடைய அப்ரூவல்? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். யாருக்காவது சிரமங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கிளாஸ் லீவ் பண்ணிடலாம். நீங்க வந்து இன்ஷால்லா ஆடியோ கூட கேட்டுக்கோங்க. சரியா? சரி, ஓகே. அப்ப நோய் பார்த்தாச்சு, ஆன்மாவுடைய நோய் பார்த்தாச்சு. இப்ப இந்த நோய்க்கான நிவாரணமும் பார்த்தாச்சு.
இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்மா நோய் சரியாயிடுச்சு. ஆனா அந்த ஆன்மாவை இன்னும் கொஞ்சம் நான் அழகாக்கணும், ஆன்மாவை பலப்படுத்தணும், மெருகூட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு எப்படி உடலுக்கு நல்ல சத்தான உணவுகள் இருக்கோ, அதே மாதிரி ஆன்மாவுக்கான சத்தான உணவுகள் 5 இருக்கு. There are 5 foods for the soul to be strengthened. அப்ப ஆன்ம பலத்திற்கான 5 உணவுகள் என்னன்னு தெரியுமா? முதல் உணவு தொழுகை. இது அல்லாவுக்கும் அவனுடைய அடியானுக்குமான டைரக்ட் கனெக்ஷன். இப்ப போன் பண்ணி இப்ப கலெக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அசிஸ்டன்ட் கலெக்டர் கிட்டயோ இல்ல தாசில்தார் கிட்டயோ பெர்மிஷன், சப் கலெக்டர்கிட்டயோ தாசில்தார்கிட்டயோ பெர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த அப்பாயின்மெண்ட் புக் பண்றது வேலையெல்லாம் இங்க இல்ல. நேரடியா எஜமானுக்கும் அடிமைக்குமான டைரக்ட் லைன் கனெக்ஷன். நினைச்சோன்னா அல்லாஹ் கால் பண்ணிடலாம். அப்படின்னா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு அழகான வாய்ப்பு தான் தொழுகை. அப்ப ஆன்மாவை அழகாக்க வேதத்துக்கு முதல் டைரக்ட் கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அடியானுக்கும் அவனுடைய எஜமானனுக்குமான சந்திப்பான தொழுகை தான் அழகான ஆன்மாவை பலப்படுத்தும் உணவு. சுப்ஹானல்லாஹ். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு நீங்க அழகா ஞாபகம் வச்சுக்கிறதா சொன்னா, இப்ப ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியம். மூச்சு விடாம ஆக்சிஜன் இல்லாம என்ன ஆயிரும்? தடுமாறி மௌத்தா போயிடுவோம். அதனாலதான் கோவிட் டயத்துல எவ்வளவு பாடுபட்டாங்க. நிறைய பேர் மூச்சு திணறல தான் மரணிச்சாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? தனித்தனியா ஆக்சிஜன் சிலிண்டர் காசு கொடுத்து வாங்கி சுவாசிக்க கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அதே மாதிரிதான் ஒரு ஆன்மாவுக்கான ஆக்சிஜன் தொழுகை. தொழுகை தான் ஒரு ஆன்மாவுக்கான ஆக்சிஜன். அப்ப அந்த ஆக்சிஜன் மட்டும் சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அந்த ஆன்மா ரொம்ப அழகா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பெருமையா உயிர் வாழக்கூடியதா இருக்கும். இதுதான் முதல் உணவு, ஆன்மாவுக்கான முதல் உணவு. ஆன்மாவுக்கான 2வது உணவு என்ன அப்படின்னு சொன்னா, அல் குர்ஆன். நம்மளுடைய எஜமானன் இருக்கான்ல, நம்மள படைச்சான்ல, அப்ப நம்மளுடைய இந்த படைப்பு அழகானதா இருக்கணும் அப்படின்றதுக்கான யூசர் மேனுவல் இருக்குல்ல, அவனுடைய உயிரோடு வாழக்கூடிய வார்த்தைகள் தான் அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்பது அல்லாஹுவின் வார்த்தைகள், உயிரோடு என்றென்றும் வாழக்கூடிய வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். இப்ப நமக்கு அல்லாஹ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தொழுகை தான் டைரக்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஆனா அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறதுக்கான டைரக்ட் கனெக்ஷன் என்ன தெரியுமா? அல் குர்ஆன். அல்லாஹ் பேசுறத கேட்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா ஒண்ணுமே செய்ய வேணாம். அழகா ஒளி செஞ்சுட்டு போய் குர்ஆனை திறந்து பார்த்தா, ரப்பு நம்ம கிட்ட பேசுறதுக்கு எப்பயுமே காத்திருக்கான் சகோதரிகளா. அவன் பேசுறத கேட்கறதுக்கு நம்மளுடைய மனசுதான் தயாராகணும். அதனாலதான் அல்லாஹ் சூரத்து யூனுஸுடைய 57வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், மனிதர்களே, இறை நம்பிக்கையாளர்களேன்னு சொல்ல, மனிதர்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், உங்களுக்காக உங்களுடைய இறைவனிடம் இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வழிகாட்டல் வந்துட்டு இருக்கு. அதுதான் உங்களுடைய இதயத்துக்கு நிவாரணமாவும் இருக்கு. அதை நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட கேட்கிறான். அன்பான சகோதரிகளா, அல்லாஹ் நம்முடைய ஆன்மாவோட நேரடியா பேசுறதுக்கு அரபி வார்த்தைகளைத்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இல்லை. அதோடைய தர்ஜுமாவை வாசிச்சாலும் அது அல் குர்ஆன் தான். அதோடைய தப்சீருடைய விளக்கத்தை வாசிச்சாலும் ரப்பு நம்ம கூட நேரடியா பேசுறதுக்கான வாய்ப்பு தான் அப்படின்றத நம்ம தெளிவா உணர்ந்துக்கணும். இது ஆன்மாவை பலப்படுத்தும் 2வது உணவு. ஆன்மாவை வளப்படுத்தக்கூடிய 3வது உணவு என்ன தெரியுமா? ஏற்கனவே போன கிளாஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்துட்டோம். ஸிக்ருல்லாஹ். அப்ப ஆன்மா அழகா இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரான்ல 191வது வசனத்துல சொல்லி காமிக்கிறான். அப்படி அழகான ஆன்மாவுக்கு சொந்தக்காரங்க என்ன செய்வாங்களாம்? நின்ற நிலையிலானாலும் சரி, உட்கார்ந்திருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, சுப்ஹானல்லாஹ், அவங்க அல்லாஹ் அதிகமா நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்களாம். அதனாலதான் அல்லாஹ் திரும்பி சொல்றான், நிச்சயமாக உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டே நிம்மதி அடைகின்றன. அப்ப நம்மளுடைய இதயம், நம்மளுடைய ஆன்மா நிம்மதி அடையணும், அது பிரகாசமா ஒளி வீசக்கூடியதா மாறணும் அப்படின்னு சொன்னா, அதிகமாக திக்ர்களை உயிரோட்டமாக நினைத்து பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சரியா? அப்ப சும்மா பெருசுதான் இல்ல, சமைக்கும் போது, சமைச்சிட்டு இருக்கும் போது என்னத்தையாவது மூளைகள்ல ஓவர் திங்கிங் தானே ஓடும். ஷைத்தானே கொஞ்சம் ஓரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல என்ன செஞ்சிடலாம்? அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸா அதை மாத்திரலாம். சரியா? 100 டைம்ஸ் சுப்ஹானல்லாஹ்,
அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி எந்த திக்ரை வேணா பயன்படுத்தலாம். லாஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபஜர்ல இருந்து இஷா வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் 100 தடவை நம்ம இந்த திக்ரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். லாஸ்ட் கிளாஸ்ல இருந்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க அதை போடுங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கிளாஸ் மனசுல பதியுதுன்னு நான் பாக்குறேன். என்ன ஒரு சத்தத்தையும் காணோம். ஃபஜருக்கு அப்புறம், துஹருக்கு அப்புறம், அசர், மக்ரிப், இஷா 5 நேர தொழுகைக்கு அப்புறமும் இந்த திக்ர் அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் ஃபஜர்ல சுப்ஹானல்லாஹ். துஹர்ல, துஹர் தொழுகைக்கு அப்புறம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, துஹர் தொழுகை முடிச்சுட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னேன்? என்ன உன்னையும் காணும்? லா இலாஹா இல்லல்லாஹ்வோட நின்றுச்சு. ஹஸ்பன் அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி. ஓகே, அடுத்து அடுத்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மாஷா அல்லாஹ். லாஸ்டா இஷாவுக்கு அப்புறம், இஷாவுக்கு அப்புறம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி சரி, அன்பானவர்களே, எப்ப நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒரு பகுதியாக திக்ர இருக்கோ, நம்மளுடைய வாழ்க்கையுடைய தரம் நிச்சயமாக மாறும் அப்படின்றத நம்மளால கண்கூடா உணர முடியும். அப்படின்றதான் இந்த மூன்றாவது உணவு நமக்கு சொல்லி காட்டுது. 4வது உணவு, ஆன்மாவுக்கான 4வது பலப்படுத்தக்கூடிய உணவு, ஒரு இறை நம்பிக்கையாளருடைய துவா. அத்துஆவு ஹுவல் இபாதா. துவாவே ஒரு இபாதத் தான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் இல்லாம சொல்லி காமிக்கல. சுப்ஹானல்லாஹ். இந்த ஆர்டர் படிதான் ஃபர்ஸ்ட் இந்த துவா, அடுத்து இந்த துவா அப்படிலாம் இல்லை. அரபில தான் கேட்கணும் அப்படியும் இல்லை. என்ன தோணுதோ, என்ன மனசுல தோணுனாலும் சரி, அல்லாஹ் நம்மள கேலி பண்ண மாட்டான்ல. என்ன உனக்கு ஒரு துவா கூட கேட்க தெரியல பாரு, தப்பு தப்பா சொல்ற பாரு, தப்பு தப்பா எழுதுற பாரு, தப்பு தப்பா நீ கேட்டுட்டு இருக்க, இப்படி கேட்டா நான் கொடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மள கமெண்ட் பண்றது இல்ல சகோதரிகளா. மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த கேவலமான வேலையும் ரப்ப நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அதனால அது எப்படி கேட்டாலும் சரி, வாயை திறந்து கேட்டாலும் சரி, இல்ல மனசுக்குள்ளேயே மௌனமா கேட்டாலும் சரி, மனசார மொத்தத்தையும் கொண்டு போய் யாருக்கிட்ட சலனமே இல்லாம கொட்டலாம், நம்ம ரப்பு கிட்ட கொட்டலாம். என்ன கேட்டாலும் நமக்கு நமக்கு இப்ப அடிப்பட்டா ஒரு 10 யூனிட் வலிக்குது அப்படின்னு சொன்னா, ஆனா நிஜமாவே அந்த வலியுடைய யூனிட் 30 இருக்கும். நம்முடைய ரப்பே ரொம்ப வலிக்குதுடா, அந்த வலியை சரி செய் அப்படின்னு சொல்லி 10 யூனிட் கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு தெரியும். இங்க பாரு, உனக்கு 30 யூனிட் வலிக்குது, இன்ஷால்லா நான் அதை சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லாத வார்த்தைகளுடைய வலியும் வேதனையும் கூட இறைவனுக்கு புரியும் சகோதரிகள். நம்ம கிட்ட நம்மளுடைய அடியான் பேச மாட்டானா அப்படின்றது மட்டும்தான் ஒரு நிபந்தனையை தவிர, குடுக்கறதுக்கு ரப்பு தயாரா தான் இருக்கான். கேட்கறதுக்கு நம்ம தான் சோம்பேறித்தனப்பட்டுட்டே அப்படியே உட்கார்ந்துரும். அதே ஒவ்வொரு துவாவும் எவ்வளவு பவர்ஃபுல்லானது. குரான்ல ஏற்பட்ட நிறைய வெற்றிகளுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா வரலாற்று சிறப்பு மிகுந்த வெற்றியா இருக்கும். ஆனா அந்த வெற்றிக்கு முன்னாடி வெற்றிக்கு முதல் ஸ்டெப் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த வரலாற்று நாயகர் ஒரு துவா கேட்டிருப்பாரு. அந்த துவாவுடைய பிரதிபலனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பான். எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வயதான 80 வயசுக்கு மேல, என்னுடைய தலை நரைச்சிருச்சு, என்னுடைய எலும்பெல்லாம் பலவீனம் ஆயிருச்சு, என்னுடைய மனைவி மலடா இருக்கா, ஆனாலும் நான் உன்கிட்ட கேட்கக்கூடிய இந்த துவால நம்பிக்கை இழக்கல அப்படின்ற அந்த துவா சுப்ஹானல்லாஹ். எப்படி யஹ்யா அப்படின்ற அந்த ஒரு குழந்தைய சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த அல்லாஹ் நடத்தி கொடுத்தானோ, அந்த ஒவ்வொரு அசாத்தியமான விஷயத்துக்கு பின்னாடியும் அதுல இருந்த அந்த மனிதர்களுடைய துவா தான் உங்களுடைய ஆன்மாவை மட்டுமல்ல, அந்த நிகழ்வையே வெற்றியாகுச்சு. அவங்களும் மனுஷங்க தானே, நம்மளும் மனுஷங்க தானே, நம்ம மட்டும் என்ன தோத்து போயிருவோமா என்ன? நம்மளுடைய துவாக்களும் நம்மை வெற்றி பெற செய்யும் அப்படின்றதான் நமக்கான இந்த 4வது உணவு. 5வது உணவு என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை தான் இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம்? கிளாஸ்ல தானே இருக்கோம். ஆனா நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, சுஹ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல இறைநேசர்களுடைய நட்பு, அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய மனிதர்களுடைய நட்பு தான் ஆன்மாவுக்கான 5வது அழகிய உணவு. யோசிச்சு பாருங்க,
உங்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய, நல்லதை எடுத்து வச்சு தீமையை செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நண்பர்கள், இறை நேசர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கிறார்களா? அப்படி இருந்தாங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. ஒருவேளை அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஆன்மாக்களை, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அழகான இறைநேசர்களை தேடி போய் அவங்கள உங்களுடைய நண்பர்களாக்கிக்கோங்க. அவங்க உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கல்வி கற்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அழகான சில அடையாளங்கள் இருக்கு. அவங்களுடைய முகத்தை பார்க்கும் போதே நமக்கு ஒரு சக்கினா ஏற்படும், நமக்கு ஒரு அமைதி ஏற்படும், நிம்மதி ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். அவங்க அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த மாதிரி சுஹ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இறைநேசர்களுடைய நட்பு தான் ஆன்மாவிற்கான 5வது அழகிய உணவு. அப்ப ஆன்மாவை பலப்படுத்தி இன்னும் அழகாக்கக்கூடிய 5 உணவுகள் என்னென்ன பார்த்தோம்? யாராவது சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன பார்த்தோம்? அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். கேட்கறதுக்கு முன்னாடி போட்டாங்களா? ஓகே. முதல் விஷயம் தொழுகை. இது நம்மளோட ரப்பு கிட்ட பேசுறதுக்கான டைரக்ட் கனெக்ஷன். 2வது குர்ஆன். இது நம்மளுடைய ரப்பு நம்ம கிட்ட பேசுறதுக்கான டைரக்ட் கனெக்ஷன். 3வது திக்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகிய அல்லாஹ்வின் வார்த்தைகள். இது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை ரொம்ப அழகா மேன்மைப்படுத்துறத நம்மளால கண்கூட உணர முடியும். 4வது துவா. எவ்வளவு தடுமாறுற வார்த்தைகளாக இருந்தாலும் சொல்லாத வழிகளை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான கான்வர்சேஷன் துவாவுக்கு இருக்கு. இது பல வெற்றிகரமான முடிவுகளுக்கு முன்னால நடந்த அழகான விஷயம்தான் துவா. 5வது சுஹ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல இறைநேசர்களுடைய நட்பு. சஹாபா அந்த வார்த்தை இருக்குல்ல, அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள், அந்த தோழமை அப்படின்ற அந்த வார்த்தை தான் சுஹ்பா. அப்ப ரைட்டியஸ் கம்பெனி, நல்ல இறைநேசர்களுடைய நட்பு. இப்ப இந்த ஈமானிய பயிற்சி வகுப்பு மட்டும் இல்ல, இது மாதிரி ரொம்ப நினைவுபடுத்தக்கூடிய எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும், எந்த வாய்ப்பு கிடைச்சாலும், பயானா இருக்கட்டும், இல்ல யூடியூப் லெக்சர்ஸா இருக்கட்டும், எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோட பயன்படுத்திக்கக்கூடிய மனிதர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம மாறணும். அப்படின்றதான் இந்த 5 உணவுகளுக்கான ஒரு 5 உணவுகளை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை. சரி, கடைசியா இந்த செஷனை முடிக்க போறதுக்கு முன்னாடி, ஆன்மா பலமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆன்மா பலமா இருந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கு. ஆனா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு இந்த செஷனை நான் நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆன்மா பலமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் எப்படிப்பட்டதாக மாறும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான பெண்ணை இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னா, இப்ப வீடியோ ஆன் பண்ணி நான் போட்டு காமிக்க போறது இல்ல. அவங்க குர்ஆனுக்குள்ள இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம இப்ப நினைச்சு பார்க்க போறோம். இப்ப ஆன்மா அழகான அந்த பலமான ஆன்மாவுக்கு சொந்தக்காரரான பெண், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த பெண் யார் அப்படின்னு சொன்னா, ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனின் மனைவி. சுப்ஹானல்லாஹ். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு இவங்களுடைய வரலாறு தெரியாதவங்க யாரும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். அவங்களுடைய ஆன்மா அழுக்கா போறதுக்கான எல்லா விஷயமும் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. இப்படி லேசா லைட்டா ஸ்கிப் ஆனா கூட போய் டக்குன்னு ஆன்மா சாக்கடைக்குள்ளே விழுந்துற அளவுக்கு ரொம்ப மோசமான சூழல் அவங்களோட லைஃப்ல இருந்துச்சு. அப்படி என்ன மோசமான சூழல் இருந்துச்சு? அவங்க ரொம்ப ரொம்ப கொடுங்கோலனான ஒரு மனிதருடைய மனைவி. பச்சை குழந்தை, பிறந்து ஒண்ணுமே தெரியாத பிள்ளைங்கள் எல்லாம் கண்மூடித்தனமா கொண்டுகிட்டு இருந்த ஒரு ராட்சசனோட பொண்டாட்டி. இதை விட ஏதாவது பெரிய பாவம் இருக்க முடியுமா? அப்படி ஒரு மோசமானவன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனுடைய உழைப்புலதான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு கான்டெக்ஸ்ட். சரியா? இது நம்ம வாழ்க்கையும் பொருந்தி பார்க்கலாம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை துணையோ, இல்ல நம்மளுடைய தந்தையோ, இல்ல நம்மளுடைய சகோதரனோ மோசமான ஆட்களா இருந்தா கூட நம்மளுடைய ஆன்மா அழகா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கும் இருக்கு. ஏன் அப்படின்னா, இதே மாதிரி ஏற்கனவே ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற உதாரணத்தை அல்லாஹ் அவனுடைய யூசர் மேனுவலான அல் குர்ஆன்ல போட்டு காமிச்சிருக்கான். கவலைப்படாத, உனக்கு இப்படி இருக்கா, இதே மாதிரி ஆசையாக்கு இருந்திருக்கு பாரு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஆசையா வாழ்ந்த மாதிரி வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் மேனுவல் நமக்கு போட்டு காமிக்கிறான். இது முதல் விஷயம்.
ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆசாபாசத்துல மூழ்கிடுறோமா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்து, இல்ல நம்மளுடைய அழகு, இல்ல நம்மளுடைய பிள்ளைகளுடைய வேலை, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல மயங்கிடுறோமா? நல்ல சாப்பாடு, வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கக்கூடிய ஒரு லக்ஸரியான வாழ்க்கை, இப்படி உலக ஆசாபாசங்கள்ல மயங்கிடுறோமா? இப்படி ஒரு நிலை இருக்கா ஆன்மாவை கலங்கப்படுத்துற நிலை அப்படின்னா அவங்களுக்கும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க வாழ்ந்ததே ஒரு பெரிய அரண்மனையில தான். ராணி, மகாராணி என்ன கேட்டாலும் இப்படி சுண்டுனாலே, இப்படி கை தட்டினாலே நினைச்சதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பணிவிடை செய்யறதுக்கான அவ்வளவு ஆட்கள். அப்படி ஒரு பெரிய மாளிகையில தான் செல்வ சீமாட்டியா ஆசியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த மாதிரி உலக பொருளாதாரங்களுக்கோ இல்ல உலக ஆசைகளுக்கோ மயங்கி அந்த உள்ளம் வழுக்கி போயிடுறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆசியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த நெருக்கடியான வாய்ப்பும் இருந்துச்சு. மூணாவது, நம்ம யாருக்குமே இந்த சூழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியும் ஆசியா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. என்ன தெரியுமா? அந்த கணவனே, நான் தான் அல்லாஹ், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய மேலான இறைவன் அப்படின்னு சொல்லி பெருமிதம் பேசக்கூடிய பெரிய ஷிர்க்குக்கான இப்லீஸ், மொத்த இதோடைய தலைவனே ஃபிரௌன். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒருத்தவன் அங்க இருக்கான். நான் ரப்ப வணங்குறேன் அப்படின்ற காரணத்துக்காண்டி பல பேரை கொலை செஞ்சவனே அவங்களுடைய கணவனாக அதே இடத்துக்குள்ள இருக்கான். எவ்வளவு பெரிய சோதனை சகோதரிகளா! சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட நெருக்கடியான இந்த இந்த 3 நெருக்கடி நான் சொல்லியிருக்கேன். மோசமான மனிதர் குடும்ப தலைவரா இருக்காரு. சரியா? அப்படி ஒரு நெருக்கடி. 2வது உலகத்துடைய எல்லா சொத்துக்களும், எல்லா ஆசாபாசமான சந்தோஷம் மொத்தமே இருக்கு. அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் அவங்க லைஃப்ல இருக்கு. அப்படி ஒரு விஷயம். 3வது, இந்த 3வது யாருக்குமே நடக்காது. ஆனாலும் அவங்களுக்கு நடந்துச்சு. இந்த 3வது என்ன அப்படின்னு சொன்னா, ஆனா ரப்புக்குல் ஆயிலா, நான் தான் அல்லாஹ், என்னதான் நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ற ஒருத்தன் அவங்களுடைய கணவர். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில ஒரு ஆன்மா அழகா தப்பிச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன செஞ்சுச்சு? அதே மாதிரி நம்மளும் செய்யும் போது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைச்சதே நமக்கு கிடைக்குமா அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அது எவ்வளவு பெரிய கிஃப்ட். அப்ப அந்த ஆன்மா என்ன செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஆன்மா ரொம்ப பலமானதா இருந்துச்சு சகோதரிகளா. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக ஆசியா அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தால இறைவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக இந்த ஃபிரௌன் என்ன பண்ணான்? அவங்கள அவ்வளவு கொடுமைப்படுத்தினான். அவங்களை என்ன பண்ணா, 2 கைகளையும் கால்களையும் ஒரு பெரிய பாறை பாறையில கட்டி போட்டு அந்த கொடுமையான அப்படியே சுட்டெரிக்கக்கூடிய ஒரு வெயில்ல, அந்த பாலைவனத்து வெயில் எப்படி இருக்கும் அந்த வெயில்ல அவங்கள அப்படியே கொடுமைப்படுத்தக்கூடியவனா, அவங்களுடைய மரணமே அந்த பாறை விழுந்து எப்படி அவங்க மரணிச்சாங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மரணம். நீ நான் தான் இறைவன் ஒத்துக்கோ, நான் தான் இறைவன் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளவு டார்ச்சர் பண்ணான். நமக்கு இதுக்கு முன்னாடி நிறைய மனிதர்களுடைய டார்ச்சர் நமக்கு தெரியும். பிலால் ரதியல்லாஹு அன்ஹுவோடைய டார்ச்சர், இந்த மாதிரி சுமையா ரதியல்லாஹு அன்ஹுவோடைய டார்ச்சர், இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாத்தையும் விட சொந்த கணவனே மனைவிய இந்த ஒரு காரணத்துக்காக டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொன்னா, ஆசியா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல யாரை முன்னிலைப்படுத்துறாங்க? தன்னுடைய கணவரை முன்னிலைப்படுத்தல, தன்னுடைய சொத்து, தன்னுடைய இந்த உலக ஆசைகளை முன்னிலைப்படுத்தல. அவங்க முன்னிலைப்படுத்தினது எல்லாமே அல்லாஹ் மட்டும்தான். ஏன் அல்லாஹ் அனுமதிக்க கூட செஞ்சிருக்கான். என்ன என்ன அனுமதிச்சிருக்கான்? உங்களுக்கு வேதனை கடுமையா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க சும்மா அந்த வேதனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் இறைவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு நெருக்கடியான நேரங்கள்ல நீங்க தவறி போறதுக்கு கூட அனுமதி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுமதி கொடுத்தும் கூட அந்த அனுமதியை கூட அவங்க யூஸ் பண்ணிக்க விரும்பல. கடைசியில என்னாச்சு? அவங்களுக்கு மரணமே வந்துச்சு. அவங்க மௌத்தா போனதே என்னுடைய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரப்ப முன்னிலைப்படுத்தினது மட்டும்தான் அவங்களுடைய முடிவுக்கு காரணமாச்சு. ஆனா அவங்க எப்படிப்பட்ட துவா செஞ்சாங்க? ரப்பிபினி லீ உந்தக வைத்தன் ஃபில் ஜன்னா, என்னுடைய இறைவனே எனக்கு ரப்பிபினி எனக்கு கட்டி கொடு, என்ன லீ உனக்கு பக்கத்துல இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா,
இறைவனே எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு கொடுன்னு கேட்கல. இறைவனே எனக்கு சொர்க்கத்துல நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய, எவ்வளவு மதிநுட்பமான துவா, எவ்வளவு டெப்தான துவா. நமக்கு இந்த துவா எல்லா வார்த்தைகளையும் அல்லாஹ் தான் நமக்கு மனசுக்குள்ள போடுறான். ஆனா அந்த மனசு எவ்வளவு அழகானதா, அந்த ஆன்மா எவ்வளவு பியூரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இப்படி ஒரு துவாவை கேளு ஆசியாவே அப்படின்னு சொல்லிட்டு ஆசியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனசுக்குள்ள இப்படி ஒரு துவாவை போட்டிருப்பான். நபிசுல்லாசன் சொல்ற மாதிரி அல்லாஹ் எந்த விஷயத்த கொடுக்கறதுக்கு தயார்படுத்தி வச்சிருக்கானோ, ஏற்கனவே ரெடியாக்கி வச்சிருக்கானோ, அந்த விஷயத்தை தான் நம்மள துவாவாவே கேட்க வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மத்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதா ஒரு கோட் இருக்கு. அப்ப அல்லாஹ் ஏற்கனவே அவனுக்கு பக்கத்திலேயே ஆசியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வீடு கட்டி வச்சனாலதான் அந்த துவாவை கேட்கறதுக்கே ஆசியா அலைஹிஸ்ஸலாமுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தானா. சுப்ஹானல்லாஹ். இந்த துவாவை கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கா? இந்த துவாவை கேட்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கா? அப்படிப்பட்ட தகுதி நமக்கு இருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் என்பது சகோதரிகளே. என்னோட இறைவனே, எனக்கு உனக்கு பக்கத்துல சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டி கொடு அப்படின்னு அல்லாஹ் மாட்டேன்னா சொல்லிட போறான். அதோட அவங்களோட துவா நிக்கல. அதே மாதிரி என்னைய இந்த கொடுங்கோலனான இந்த ஃபிரௌன் கிட்ட இருந்தும் அவனுடைய செயல்பாடுகள்ல இருந்தும், அது மாதிரி இவன மாதிரியே தப்பு செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட மோசமான மனிதர்கள்ட்ட இருந்தும் என்ன நீ பாதுகாத்துற அப்படின்றத ஆசியா அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கம்ப்ளீட்டான துவா. இந்த துவாவை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த துவா கேட்கக்கூடிய அளவுக்கு தகுதியான மனிதர்களாக நம்ம மாறணும் சகோதரிகளா. அப்பதான் இந்த துவா நிரந்தரமாக நம்மளால எப்பயுமே கேட்க முடியும். இந்த காலத்துல ஃபிரௌன் இப்ப நம்ம கூட இல்ல. ஆனா ஃபிரௌன் மாதிரி மோசமான செயல்கள் செய்யக்கூடிய சில மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கதானே செய்யறாங்க. ஃபிரௌன் மாதிரி நமக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கதானே செய்யுது. அப்ப ஆசியா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அழகான இந்த துவாவை கேட்கும் போது அதுக்கெல்லாம் நாடணும். முதல்ல துவா கேட்கறதுக்கே நாடணும். ஆனா நாடி அப்படிப்பட்ட துவாவை அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? சுப்ஹானல்லாஹ், அவங்க அப்படி டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல, அவங்கள ஃபிரௌன் அப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் சொர்க்கத்துல அவங்களுக்காக கட்டி வச்ச வீட அவங்களுக்கு கண்ணுல காமிச்சானா சகோதரிகளா. அதை பார்த்து அவங்க சிரிக்கக்கூடியவங்களா இருந்தாங்களாம். அவங்களுடைய ஆன்மா ஏன் அப்படின்னா அவ்வளவு பலமா இருந்துச்சு. அந்த ஆன்மா அல்லாஹ் கூட மட்டுமே அட்டாச்சா இருந்துச்சு. அதனால இந்த உலகத்துல அந்த ஃபிரௌன் கொடுத்த பிசிக்கலான டார்ச்சர் எதுவுமே அவங்கள தொட்டு கூட பார்க்கல. இப்படி ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்ல, எதோடைய வழியாவது நமக்கு தெரியுமா? நம்மளுடைய ஆன்மா அவ்வளவு ஸ்ட்ராங்கா அல்லாவோட கனெக்ட் ஆயிருக்கும் போது இந்த உலகத்துடைய எந்த வலியும் வேதனையும் நமக்கு கண்டிப்பா தெரியாது சகோதரிகளா. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளே, கடைசியா ஒரே ஒரு ரியலைசேஷன் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் விடவா ஒரு கஷ்டமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம். அவங்களுக்கு இருந்த மாதிரி ஒரு மோசமான கணவனை விடவா, அவங்களுக்கு இருந்த மாதிரி ஒரு மோசமான திருமண வாழ்க்கையை விடவா நம்மளுடைய வாழ்க்கை மோசமானதா இருக்கு? இல்ல நம்மளுடைய பொருளாதார ரீதியான நெருக்கடியோ, இல்ல நம்மளுடைய உடல் ரீதியான நோய்களோ, இல்ல எதுவா வேணா இருக்கட்டுமே, நம்மளுடைய ஆன்மா பலவீனமா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எதையாவது எக்ஸ்கியூஸா சொல்றதுக்கான தகுதி நமக்கு இருக்கா? கண்டிப்பா இல்ல அப்படின்றதுதான் நமக்கான பதிலா இருக்கு. அன்பான சகோதரிகளா, அல்லாஹ்வுடைய ஈடு இணையே இல்லாத கருணையால இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நிறைய விஷயங்கள்ல ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு ரொம்ப ஆழமா மனசுல பதிய வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய உடல்களையோ, நம்மளுடைய முகங்களையோ, நம்மளுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை. நிச்சயமாக இறைவன் நம்முடைய உள்ளத்தையும், நம்முடைய ஆன்மாவையும், நம்மளுடைய செயல்பாடுகளையும் தான் பார்க்கிறான். ரொம்ப பலமான உடம்பு இருந்து, அழகான முகம் இருந்து, சக்சஸ்ஃபுல்லான கேரியர் இருந்து, நல்ல முழுமையான குடும்பம் இருந்தும் கூட நம்மளுடைய ஆன்மா வீக்கா இருந்துச்சு, நோய்வாய்ப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. ஆனா நம்ம ஏழையா இருந்து, நோய்வாய்ப்பட்டு இருந்து, இல்ல நமக்கு சரியான குடும்பம் அமையல, நிறைய பிரச்சனைகள் இருந்தா கூட ஆன்மா பலமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கூட அல்லாவே இருக்கான். அல்லாஹ் யாரு கூட இருக்கானோ அவங்க நிச்சயமா வெற்றியாளர்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா,
we have a Lord who is waiting for us. நம்மோடு நமக்கான ஒரு இறைவன் இருக்கான். அவன் நமக்காக எப்போதும் காத்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அழகான இறைவனை நெருங்குவதற்கு பலமான ஆன்மா மட்டுமே சிறந்த வழியா இருக்கும். இப்படிப்பட்ட வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை இறைவனிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். கடைசியா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த துவாவை சொல்லலாம். நான் சொல்ல சொல்ல நீங்க பின்னாடி இந்த துவாவை சொல்லுங்க, சரியா? அல்லாஹும்ம மியூட் பண்ணிக்கோங்க, மிச்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், சரியா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக நஃப்ஸும் முத்துமஇன்னா துமினு பிலிகாயிக வதர்தா பிகதாயிக வதக்னஉ பிஅதாயிக. எங்களுடைய இறைவனே, உன்னிடம் நாங்கள் நிம்மதியடைந்த ஆன்மாவையும் உன்னை சந்திப்பதில் நம்பிக்கையையும் உன்னுடைய கதிரின் மூலமாக நாங்கள் திருப்தி அடைவதையும் நீ எங்களுக்கு கொடுத்த அருள்களின் மூலம் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்பதையும் உன்னிடம் யாசிக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தினரையும் இந்த மொத்த உம்மத்தையும் ஆக்கியவர்கள் புரிய வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையோட என்னுடைய இந்த அமர்வை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இப்பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே செவி ஏற்பவனும் நன்கு அறிபவனுமாக இருக்கின்றாய். அன்பான சகோதரிகளா, இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த பலமான இறை நம்பிக்கையாளருடைய கடைசி வகுப்பு, கன்க்ளூஷன், இறுதி வகுப்பு வர்ற சனிக்கிழமை இருக்கும். அதோட இந்த அமர்வு நிறைவடையுது. இன்ஷா அல்லாஹ் பலமான இறை நம்பிக்கையாளரை கேட்டது மட்டும் இல்லாம அப்படி வாழ்றதுக்கான முயற்சி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.